தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவு தர மொழிந்திடுதல் சிந்திப்பார்க்கே களி வளர உள்ளத்தில் ஆனந்தக் கனவு பல காட்டல் கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல் இங்கிவையெல்லாம் நீயருளும் தொழிலாளன்றோ ஒளி வளரும் தமிழ்வாணி அடியனேற்கு இவை அனைத்தும் உதவுவாயே. பேரன்புமிக்க பாரதி அன்பர்களே, குவியம் இலக்கிய அமைப்பு நடத்தி வருகின்ற மகாகவியின் மந்திர சொற்கள் என்ற தொடர் நிகழ்விலே 270வது நிகழ்வாக இந்த மாலை காலைகளிலே ஜூம் அரங்கிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்வை யூடியூப் போன்ற இணையதளங்களிலே பார்க்கக்கூடிய அன்பர்கள் மற்றும் பதிவிலே பார்க்க இருக்கக்கூடிய நண்பர்கள் ஆகிய அத்துணை பேர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நெஞ்சார நன்றி தெரிவித்து இங்கே நிகழ்ச்சியை நாம் தொடரலாம். பாரதியை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நான் ஆரம்பிப்பது வழக்கம். இதில் என்ன, பாரதி வாழ்ந்த காலத்திலே அவன் வெவ்வேறு காலகட்டங்களிலே பாடல் எழுதினான். அப்போ ஒருத்தர் கேட்டார், குரோனாலஜிக்கலாக இருக்கு. தஞ்சாவூர் பதிப்பு இருக்கிறது, பெரிய புத்தகம், ரொம்ப அது வந்து நல்ல அருமையான பதிப்பு. அது வந்து குரோனாலஜிக்கல் கால வரிசைப்படி அவர்கள் பாடலை தொகுத்து வழங்கி இருக்கிறார்கள். ஆனால் நாம் என்ன செய்தோம், இப்போ ஆரம்பிக்கும் போதே இவர் நம்ம சுந்தரராஜன் சொன்னார், பல பாடல்களை பார்த்தோம் என்றெல்லாம் சொல்லின்னு வந்தார். நாம் எப்படி பண்ணோம், ஒரு 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 அரேஞ்ச்மெண்ட் வந்தோம். நாம ஒரு வரிசைப்படி வந்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு ஒரு அழகான வரிசை இது. முதல்ல ஆரம்பத்தில் வந்து பாஞ்சாலி சபத்தில் ஆரம்பித்தோம். நாடக புலமையோடு எழுதின ஒரு அற்புதமான ஒரு காவியம், கண்ட காவியம். எப்படி தொடர்ந்து வரும்போது நம்ம வந்து இந்த தனிப்பாடல் வரும்போது நானே ஒரு வரிசையை அமைத்து கொண்டேன். இட் இஸ் நாட் குரோனாலஜிக்கல், இட் இஸ் வெரி சப்ஜெக்டிவ், ஐ ஷுட் சே. அதில் என்ன பண்ண அப்படின்னா, பாரதி வந்து தனிப்பாடல்களை நிறைய எழுதியிருக்கிறான். அந்த தனிப்பாடலில் சிலது ஞான பாடல்கள், சிலது சக்தி பாடல்கள், சிலது பக்தி பாடல்கள் இதில் வந்து கலந்துருக்கும். ஏன்னா 1930க்கு பிறகுதான் இதெல்லாம் தொகுத்து வெவ்வேறு பதிப்புகளில் அவர் சரி செய்தார்கள். அதில் முக்கியமாக அவர் வந்து அதனுடைய பாடபேதங்களை பார்க்கக்கூடிய பெருமக்கள் நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை அவர்கள், அது மாதிரி கவிமணி அவர்கள், இது போல பெருமக்கள் எல்லாம் அவர்கள் உள்ள போய் பாடபேதங்கள் இருக்கிறதா பார்த்து ரொம்ப அருமையாக செய்தார்கள். ஒன்றை நிச்சயமாக பதிவு செய்ய வேண்டும். பாரதி வாழ்ந்த காலத்திலே நம்ம கேட்டால் நெஞ்சு உருகக்கூடிய அளவுக்கு பாரதி வறுமையிலும் யாரும் வறுமைன்னா பொருள் வறுமை அல்ல, ஆட்களே அவர் பாட்டை எடுத்து பாரு கையில குதிக்க வேண்டாம் அத்தனை பேர் சேர்ந்து, ஆட்களே இல்லை கூட ஒருத்தர், எல்லாம் பயந்து கொண்டு இருந்தார்கள். அது வாழ்க்கை வரலாறு பார்க்கும்போது தெரிகிறது. ஆனால் அத்தனை அவன் மறைந்த பிறகு பாரதிக்கு எந்த குறைவும் இல்லை. அவனுடைய அத்தனை பாலம் இப்போ எனக்கு தெரிஞ்சு என்னுடைய 2 என்னிலும் இளையவர்கள் நண்பர்கள் அவருடைய பாரதி பணி, ஒன்று என்னுடைய ஸ்டூடெண்டாக இருந்த வெங்கடாச்சலபதி அவர்கள், இன்னொன்று வந்து மணிகண்டன், இப்போதான் ஓய்வு பெற்றான்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேருமே வந்து பாரதியினுடைய ஆய்வில் ஈடுபட்டு 1919, 20, 21 இந்த காலங்களில் இருக்கக்கூடிய இதழ்கள், சுதேசமித்திரன் இதழ் போன்ற இதழ்கள்லாம் இன்னும் பலது கிடைக்கல. 1919 எஸ்பெஷலி கிடைக்கல என்று சொன்னார்கள். ஆகவே அதை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னமும் பாரதி புதையல், பத்மநாபன் தான் எழுதினார், பாரதி புதையல் என்று அவர் பதிப்பித்தார். ரொம்ப அருமையான வார்த்தை, பாரதி புதையல் என்றார். பாரதி பொக்கிஷம் அதை தேடி கொடுத்தார்கள். இப்படி அந்த வரிசையிலே ஒன்று அமைத்து கொடுத்தார். நம்ம என்ன செய்தோம், நான் என்ன செய்தேன், பாரதியின் பரிதி என்று சொன்னேன். பாரதி பரிதியில் வந்து சூரியஸ்தோமம், சூரியனை பற்றி பாடியது, அவன் ஞானபாவனுக்காக பாடியது. சூரியனை பாடி முடித்த பிறகு நாம எங்க போனோம், பாரதியின் நிலவு என்று போனோம். சூரியன் ஒரு பக்கம் இருந்தால் நிலவு இன்னொரு பக்கம் தானே. அது பாடி முடிச்ச உடனே பாரதியின் பரிதி நிலவு பாடின உடனே அவன் அங்கு நிலாவையும் வானத்தை மீனையும் காற்றையும் என்று காற்றையும் சேர்த்து கொண்டு அந்த மொத்த செலிப்ரேஷன் அண்ட் எக்ஸூபரன்ஸ் ஆஃப் நேச்சர் அதை பாடி முடிக்கிறான். அதை பாடி முடித்த பிறகு நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, அங்கிருந்து அந்த சூரிய ஒளி இருக்கிறதே, அந்த ஒளி இருள் இந்த ரெண்டுத்தையும் சேர்ந்து ஒரு அருமையான பாடல் பாரதி இருக்கு. ஒன் ஆஃப் த பெஸ்ட், ஐ ஷுட் சே, ஒளியும் இருளும் என்று. இந்த பாடல் வந்து இது பாப்புலர், ஓரளவு பாப்புலர். அதாவது பாரதியினுடைய பாடல்களுடைய பாப்புலாரிட்டி எப்படின்னா, சினிமாவில் வந்த பாட்டுலாம் முதல்ல பாப்புலர் ஆச்சு, இப்போ அவ்வளோதான வழக்கம். செட்டியார் அவர்கள் ஏவிஎம்ல வந்து அவர்கள் விடுதலை கொடுத்தார்கள், பாரதி பாடல்களுக்கு விடுதலை கொடுத்தார்கள். என்ன அதில் வந்து அது இட் ஹஸ் பிகம் பப்ளிக். அதுக்கப்புறம் நிறைய அதை பற்றி அந்த பாரதி பாடல் வெவ்வேறு விதமாக வந்தார்கள். அதன் பிறகு நாட்டிய நாடகங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய பாடல்கள், குழந்தைகளுக்காக பாடப்பட்ட பாடல்கள், தேசிய பாடல்கள், இந்த ஒவ்வொரு காரணங்களுக்காக பாரதியினுடைய பாடல் பிரசித்த பெற்றது.
அதன் பக்கம் ஒரு 30 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன், when I was giving lot of programs on television. அப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணோம், புதிய ஆர்டிஸ்டுடைய அப்போதான் அதை வந்து புதிய ஆர்டிஸ்டுடைய வந்து டியூன் பண்ணி போடணும் அப்படின்னு ஆரம்பிச்சது. அதை பற்றி ஒரு பாப்புலர் இது வந்தது. அப்படியே போயிட்டு இருக்கும்போது அது மாதிரி சக்தி பாடல்கள், நவராத்திரி நேரத்தில் அதை அதை ஆரம்பித்து பாடினா. இப்படி பாரதியினுடைய ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு காரணத்திற்காக பிரபலமானது. அதில் இந்த ஒளியும் இருளும் என்பது அதனுடைய அதனுடைய வித்தியாசமான பார்வையினாலே இந்த பாடல் தெரிவு பெற்று அது பெருமை பெற்றது என்று சொல்லலாம். சுந்தரராஜன் அவர்கள் குறிப்பிட்டது போல இருளும் ஒளியும் என்றுதான் ஒரு படம் வந்ததுனால அது நின்று போச்சு. எல்லாம் எது இருந்தாலும் வந்து ஒரு ஒரு படம், ஒரு படத்துல வந்து நான் நினைக்கிறேன், இஃப் யூ வாண்ட் டு பிகம் பாப்புலர் ஸ்பெண்ட் மணி டு பிகம் அ ஃபிலிம் ஸ்டார், அவ்வளோதான். அது சம்படி. ஆனால் பரவாயில்ல. பட் என்னன்னா, தமிழை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, பொதுவாக சொல்றது எப்படின்னா, இந்த இருளும் ஒளியும் பகலும் இரவும் இந்த மாதிரி உண்மை தொகை சேர்த்து முதல்ல ஆரம்பிச்சது யாருன்னு சொன்னா, முதல் சாகித்ய அகாடமி அவார்டு பெற்ற ராபி சேது பிள்ளை அவர்கள். மிகப்பெரிய தமிழறிஞர் ஐயா ராபி சேது பிள்ளை நினைக்கணும். ஏன்னா சென்னை பல்கலைக்கழகத்தில் அவர் தான் முதல்ல வந்து ஆய்வு நிலை பட்டப்படிப்பை எங்க உண்டாக்கினார். இல்லைன்னா வந்து ஒரு பிஹெச்டி யாருமே வாங்கியிருக்க முடியாது. அவர் தான் முதல்ல வந்து பண்ணார். ஹி வாஸ் ஏர்லியர் இன் கேரளா. திருவனந்தபுரத்தில் இருந்தார். அங்கிருந்து வந்தார் ராபி சேது பிள்ளை. அவர் வந்து என்டையர் கம்பராமாயணம் அவர் வந்து அவர் பார்த்துருப்பார். ஏகேவி சார் பார்த்துருப்பாரு அந்த புக்கை. அப்படியே அந்த அழகு, அதாவது கம்பனுடைய கவிதை அழகு போல உரைநடையில் எழுதியிருப்பார். அதுக்கு வந்து இந்த தம்பியும் அண்ணனும் அரசனும் அரசியும் இந்த மாதிரி இந்த உண்மைத்தொகை போட்டு ரெண்டு இந்த இருளும் ஒளியும் அழைப்பும் விடுப்பும் இது மாதிரிலாம் இது மாதிரி எழுதுதான். அவர் ஊரும் பேரும்னா அவர் ரொம்ப பெரிய ஒரு பெரிய தொகுப்பை வச்சிருக்கார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊர்களுக்கெல்லாம் ஏன் என்ன காரணத்தினால இந்த பேர் வந்தது, கூடுவாஞ்சேரினா ஏன் கூடுவாஞ்சேரி வந்தது, இந்த மாதிரி சொல்றது. ஸோ ஐ ரிமெம்பர் ஹிம் ஆல்சோ. நான் இந்த தலைப்பை பார்க்கும்பொழுது அதில் என்ன அப்படின்னா, பொதுவாக தமிழில் இலக்கணப்படின்னு சொல்லலைன்னா கூட மரபுப்படி ஒரு அமங்கலமான சொல்லை ஆரம்பிக்க மாட்டார்கள் வைக்கும்போது முதல்ல. அதனால வந்து வீடும் வாசலும், இல்லைன்னா பெருமையாக இருக்கணும் முதல்ல பெரிது, அப்புறம் வாசலும் வீடும் சொல்ல மாட்டாங்க, வீடும் வாசலும்பாங்க. அது மாதிரி வந்து முதல்ல இருள் சொல்ல மாட்டாங்க, முதல்ல ஒளி, அதுக்கப்புறம் ஒளியும் இருளும்பாங்க. ஆனால் திரைத்துறை எல்லாத்தையும் மாற்றி போடலாம். எனவே அவர்கள் வந்து இருளும் ஒளியும் என்று வைத்தார்கள். எப்படி இருந்தாலும் இதில் இந்த தலைப்பு வந்து ரொம்ப முக்கியமான தலைப்பு. இந்த தலைப்பு ஏன் இப்படி இருக்கிறது என்பதை நீங்க இந்த பாடலை பார்த்தா புரிஞ்சுப்பீங்க. இதோட பெட்டர் தலைப்பு கொடுக்கவே முடியாது. பாரதி ஒன்றும் அதை என்ன சொல்றது, அட்டகாசமான பாட்டு. இன்னொன்று வந்து இந்த பாடலுடைய பின்னணி சொல்லணும் அப்படின்னா, 1913 ஞானபானு அதை நடத்தினது வந்து ஞானபானு இதை நடத்தினது சுப்பிரமணிய சிவா. அதனால் மிகப்பெரிய தியாகி, போராட்ட வீரர். அவர் வந்து பாரதி பாடல்களை எல்லாம் அவர் வந்து தெருவா பாடிக்கொண்டு போவார். சுப்பிரமணிய சிவா என்பவர் அப்படி ஒரு, அவரும் வஉசியுடைய சிறையில் அடைக்கப்பட்டார். உங்களுக்கு தெரியும். பாரத மாதா சிலை வைத்துக் கொண்டு அவர் இது பண்ண, அது எல்லாமே அந்த வித்தியா தெரியும் உங்களுக்கு. அதை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். அந்த ஞானபானுல 1913 பிரசுரிக்கப்பட்ட பாடல் இது. அதுபோல் 2 வருஷம் தான் இருந்தது இந்த பத்திரிகை. ஆனால் ஆரம்பித்த வருடம் வந்து 1913. அதே ஆண்டு பாரதி அதில் பதிப்பிக்கிறார். அப்போ நான் யோசித்து பார்த்தேன், 1913 வந்து பாரதி ஆல்ரெடி ஹி இஸ் இன் தேர்ட் இயர் இன் பாண்டிச்சேரி, 7 years to go வித் இன் பாண்டிச்சேரி. வந்து 10ல் உள்ள நுழையிற 3 வருஷத்துல. அப்போ எவ்வளோ துன்பங்கள் இருக்கும். ரெண்டாவது வந்து பாரதி வந்து சூரியனை எல்லாம் பார்த்து பாடின இடம் வந்து பாண்டிச்சேரி. அதையும் நீங்கள் வந்து அவனுடைய குயில் பாட்டில் ஆரம்பிக்கிறது, காலை இளம்பருதி வீசும் அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறான, எல்லாம் இந்த பாண்டிச்சேரி கடற்கரையில் அங்கே போய் உட்காந்து அப்படி நேராக சூரியனை பார்த்துட்டு இருக்கிறது. அப்போ அந்த பாட்டில், குயில் பாட்டில் அங்கே பார்த்துட்டு சூரியனில் ஆரம்பிக்கிறான், சூரிய ஸ்தோமம்ல ஆரம்பிக்கிறான். அப்போ இந்த பாடல் வரும்பொழுது நம்ம சாதாரணமாக என்ன சொல்றது, சூரிய நமஸ்காரம் என்று சொல்லுவோம். சூரியனை பார்த்து உடல் பயிற்சி, உள்ள பயிற்சி, 2 மூச்சு பயிற்சி எல்லாம் செய்வாங்க. இந்த பாட்டை பார்த்தா பாரதி வந்து சூரியனை பார்த்து அப்படியே கொந்தளிச்சு நிற்கிறான். எப்படி அடுப்பிலே அந்த அந்த உலையிலே வைத்த பால் எப்படி பொங்குமோ அதை போல சூரியனை பார்த்து இவன் பொங்குகிறான். அந்த சூரியன் என்ற உலையிலே தன்னுடைய கவிதை மனத்தை வைத்து அதிலே ஊறக்கூடிய உணர்வென்ற பால் பொங்கி நுரை தழும்பி வெளியேறுவர்கள். அப்படிப்பட்ட ஒரு பாட்டு. இன்னொன்று, ஒவ்வொரு நேரத்திலையும் பாரதி வந்து வெவ்வேறு ஒரு தேசத்துக்காக பாடுவான், வெவ்வேறு காரணங்களுக்காக பாடுவான். ரீசன் ஒவ்வொன்றும் இருக்கிறது. இது போல இருக்கும். இப்போ இது எதுக்கு பாடினா அப்படின்னு சொன்னா, இவனுடைய ஒரு ஒரு ஏக்கத்துல
இது ஒரு பிரலாபிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி அந்த நேரத்தில் தன்னைத்தானே பார்க்குறான். இவ்வளோ அழகுகள் இருக்கு ஒளி. இத்தனை ஒளியிலே மனிதன் இருளை தேடுகிறானே, இவ்வளோதான் கான்செப்ட். ஜஸ்ட் ஐ எம் டெல்லிங் யூ, லெட் த கேட் பி அவுட் ஆஃப் த பேக் ரைட் அட் த பிகினிங் இட் செல்ஃப். கடைசி வரைக்கும் காத்திருக்கவன ஒளியும் இருளும். நண்பர்களே, வாழ்க்கையில தமிழ்ல இன்னொன்று என்னன்னா, அடையாள சொற்கள், அறிகுறி சொற்கள், இடுகுறிகள் என்றெல்லாம் சொல்லுவாங்க. ஒளி என்பது எப்போதுமே மகிழ்ச்சியை குறிக்கிறது. ஒளி என்பது எப்பவுமே நன்மையை குறிக்கிறது. ஒளி என்பது எப்பவுமே வெற்றியை குறிக்கிறது. நல்ல சக்தியை குறிக்கிறது ஒளி. இருள் என்பது தீய சக்தி. இருள் என்பது என்ன சொல்றது, இருள் என்பது தீவை தொடர்ந்து அத்தனை குணங்கள். அதாவது வெறுப்பு, கோபம், இந்த இந்த பிறருக்கு ஈயா தன்மை, ஈயா இருக்கிறாங்க, கருமி இருக்கிறாங்க, கஞ்சத்தனம், இது எல்லாத்துக்கும் இருள் சொல்லுவாங்க. இருளுடைய நெஞ்சம், இருள், அது மருள் ஆகிறது. அது மருள். அப்படி இந்த ஒளியும் இருளும் என்பது வாழ்க்கையில பார்க்கும்பொழுது எப்படி உலகத்திலே ஒரு பக்கம் ஒளி ஒரு பக்கம் இருள் மாறி மாறி வருகிறதோ, அதே போல இந்த டைகாட்டமி இஸ் தேர் இன் த வேர்ல்ட் இட் செல்ஃப். எல்லார்கிட்டையும் இருக்குது. இதுல இன்னும் பியூட்டி என்னன்னா, இவர் சித்பானந்த சுவாமிகள் சொல்வார்கள், இந்த கீதையை பற்றி சொல்லும் போதும் இதை பற்றி பேசும்போது குறிப்பாக சொல்வார்கள் அவர்கள், இந்த குருட்சேத்திர போர் நடக்கிறதே நன்மைக்கும் தீமைக்கும் நடக்கக்கூடிய போர் என்று சொன்னால், அது ஒவ்வொருவனுடைய உள்ளத்திலும் ஒரு குருட்சேத்திர போர் நடக்கிறது. ஒரு பக்கம் பாண்டவர்கள், ஒரு பக்கம் கௌரவர்கள், எல்லாம் இவன் மனசுக்குள்ளே இருக்கான் மைக்ரோ லெவல். இந்த டைகாட்டமி இஸ் தேர். ஒரு தனி மனிதனுக்குள்ளே இந்த டைகாட்டமி இருக்கு. நன்மை தீமை இருக்கிறது, ஒளி இருள் இருக்கிறது. இதெல்லாம் பற்றி தான் நான் பேச போறோம் இன்னைக்கு. இதுதான் ஒளியும் இருளும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாங்ஸ், ஒன் ஆஃப் த 4 ஸ்டான்ஸ் தான் இருக்கு. முதல்ல அந்த ஸ்டான்ஸ் தான் பார்த்துடலாம். ஒரு வாட்டி படிக்கிறேன், அந்த 4 ஸ்டான்ஸ் ஆகும். அந்த தலைப்பு எப்படி சூட் ஆகுது பாருங்க. ஒளியும் இருளும். இவ்வளோ ஒளி, இருள். ஏன் மாத்தி கூடாது? ஒரு சின்ன, அதாவது உள்ள நிறைவிலோர் கள்ளம் புகுந்துடில் உள்ள நிறைவாமோ நன்னஞ்சே, தெள்ளிய தேனிலோர் சிறிது நஞ்சையும் சேர்த்த பின் தேனாமோ நன்னஞ்சே என்று பாரதி பாடுகிறானே, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது. தெள்ளிய தேனிலோர் சிறிது நஞ்சையும் சேர்த்த பின் தேனாமோ. வண்டி தேன் இருக்குது, கூட்டா இருக்கு, ஒரே ஒரு ஸ்பூன், எல்லாம் நல்லா இருக்கு, ஒரு ஸ்மால் ஸ்பூன் கொஞ்சம் பாய்சன் விட்டுருங்க, எடுத்துங்க. தொடுவான ஊத்தனாது. உள்ள நிறைவிலோர் கள்ளம் புகுந்திடில் உள்ள நிறைவாமோ. மயத்தால படுத்துட்டு இருப்பான், 10 மாடி வீடு, மாளிகை, மஞ்சம் எல்லாம் இருக்கிறது. ஒரு சின்ன குறை மனசுல, சின்ன ஏதோ, அது ரொம்ப பெரிய விஷயமே இல்லை, அந்த குறை தூங்க விடாது சார், மனுஷனை தூங்க விடாது. அப்போ இலக்கியங்கள் என்ன செய்கின்றன என்று சொன்னால், வாழ்க்கையில நான் இலக்கியத்தை பற்றி விரிவாக பேச வேண்டும் என்று நினைத்து ஆரம்பித்தேன். என்னுடைய பேச்சிலே 90% of my talks are only on elaborating issues like this. வெரி ரேர்லி சில கூட்டத்தில் பேசும்போது அந்த தலைப்புக்கு புத்தகங்களை பற்றி பேசுவது இப்படிலாம் இருக்கும். நான் ஏன் அதை செய்கிறேன், ஏன் அதன் மேல எனக்கு விருப்பம் என்று சொன்னால், நான் எனக்கே சொல்லிக் கொள்கிறேன், இலக்கியம் உங்களை சீர்திருத்தவில்லை என்றால் இந்த இலக்கியங்கள் ஏன்? வெற்று பக்கங்களா புத்தகங்கள்? வாழ்க்கை பாதையிலே நீங்கள் நடக்கக்கூடிய பயணத்திலே இருக்கக்கூடிய முட்களையும் கற்களையும் நகர்த்தி தூக்கி வெளியே எரிந்துவிட்டு சோலைகளாகவும் மஞ்சங்களாகவும் மாற்ற வேண்டிய ஒரு அருமையான ஒரு உதவக்கூடிய துணை கரம் அல்லவா புத்தகங்கள்? அது அப்படித்தானே பார்க்கணும். அப்போ இலக்கியங்கள் என்பது அதுதான் பொருள். தூக்கி போட்டு எத்தையோ எழுதிட்டு எதை வேணா எழுதலாம், அது இல்லை. அதாவது மாற்றம் என்பது ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடாது. நீங்க காலமாக செவ்விலக்கியங்கள், அதுக்கு பேர் தான் செவ்விலக்கியம். ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட, சார் நீங்க நிறைய செவ்விலக்கியம் தான் படிப்பேன் என்று சொல்லுகிறீர்களே, இன்றைய இதெல்லாம் படிக்கிறது இல்லையா கேட்டார். நான் சொன்னேன், அப்ப நீங்களே தீர்மானம் பண்ணிட்டீங்களா இன்னைக்கு யாரும் செவ்விலக்கியம் எழுதல? என்ன செவ்விலக்கியம் என்றால் செம்மையான இலக்கியம் என்று பொருள். கம்பனுக்கு அப்புறம் யாரும் எழுதலையா? எழுதினார்கள். கம்பனுக்கு அப்புறம் யாரும் எழுதலைன்னா கம்பனுக்கு தான் அது பெருமை இல்லாத. திருவள்ளுவன்லேருந்து ஒரு 10 நூற்றாண்டு, அதாவது திருவள்ளுவனுக்கு அப்புறம் ஒரு 1000 ஆண்டுக்கு அப்புறம் கம்பன் வரான். கம்பனுக்கு அப்புறம் ஒரு 1000 ஆண்டுக்கு அப்புறம் பாரதி வரான். பாரதிக்கு பிறகு இன்னொரு 1000 ஆண்டுகளை இன்னொரு பிறப்பான். இதுவரை நம்ம இருக்கக்கூடிய ரெக்கார்ட். அக்கா, இது நான் என்னுடைய கருத்துல பேராசிரியர் நாங்கன் சொன்னது. இந்த மரபை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த நாட்டிலே தமிழ் மண்ணிலே 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு கவிஞன் பிறப்பான், உண்மையான கவிஞன் பிறப்பான். விருதுக்காக பிறக்கவில்லை, நமக்கு உண்மை என்ற அருளை கொடுக்கக்கூடிய விருந்துக்காக வரக்கூடியவர்கள். அவர்களை மனிதர்கள் நேசிக்கலாம், பார்க்கலாம், பார்க்காது போகலாம். ஒரு தலைமுறையே கூட அவர்களை மறுதளிக்கலாம், ஒரு தலைமுறை கூட அவருக்கு பாராது இருக்கலாம்.
இத்தனை ஆண்டுகள்ல பார்க்கும்போது 9வது நூற்றாண்டு அல்லது 10வது நூற்றாண்டுல ஆரம்பித்த கம்பனுடைய பெருமை இருக்கிறது. இன்று இந்த 21ஆம் நூற்றாண்டிலே 21ஆம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய பெருமை இத்தனை ஆண்டுகளில் இருந்ததா? இல்ல. இப்போ எங்க கம்பன் ஆரம்பிச்சு இங்க ஆரம்பிச்சு 50 வருஷம் ஆகுது. இவர் நம்ம அடிப்படை கம்பன் அடிப்படை ஆரம்பிச்சு அதன் பிறகு எவ்வளவு பாப்புலர் ஆச்சு பாருங்க. அதனால தலைமுறைகள் தாண்டினாலும் அது நிற்கும். சொல்லுவார்கள், ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு மூங்கில் வகையை பற்றி பேசுவார்கள். முதல்ல 7 வருஷம் வெளியே வராது, ஒண்ணுமே தெரியாது, வெட்ட நிலமா இருக்கும். இங்கேயா போய் விதை வச்சோம், ஏன்டா தலையில அடிச்சு நிப்பானோ, அவன் நிற்க மாட்டான், பார்க்கணும் சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், 7வது ஆண்டுக்கு பிறகு வளர்ந்தால் அப்படி நிமிர்ந்து அது அத்தனை வலிமையோடு மேலே சென்று போயிட்டு கொண்டே இருக்கும். அது உள்ளுக்குள்ள எவ்வளோ நாள் அமிழ்ந்து கிடக்கிறதோ அந்த அளவு வெளியே வரும். நான் அடிப்படையில ஒரு தாவர ஆசிரியன், பயாலஜி படிச்சவன். எந்த விதைகள் எல்லாம் சீக்கிரம் முளைக்கிறதோ அவை சீக்கிரம் போயிடும். இந்த எள்ளு நெல்ல இதெல்லாம் இந்த கொத்தமல்லி வரையெல்லாம் தூக்கி போட்டா டப்புன்னு வரும். இத்தனோண்டு மண்ணிலே எடுத்து போட்டா உடனே கையால தூக்கிடலாம். ஆல விழுதுகள் எல்லாம், ஆலமரங்கள், பெரிய பெரிய மரங்களுடைய விதைகள் எல்லாம் ஆழ்ந்து ஆழ் உறக்கம் கொண்டு மண்ணுக்குள்ளே அமைந்திருக்கும். அது சீட், நம்ம விதை உறக்கம் என்று தமிழ்ல சொல்லலாம். ரொம்ப தப்பு, அது உறங்கல. அது வேலை பண்ணிட்டு இருக்கு உள்ளுக்குள்ள. உள்ள உட்காந்துட்டு அது இட் இஸ் ஸ்டெபிலைசிங் இட் செல்ஃப். One of the most important thing in life we should learn from the seeds are காத்திருத்தல். தவம்னு சொல்லலாம் சார். கத்துக்கணும். எஸ், யூ ஆர் ரைட். அதுதான் அசையாம இப்போ அந்த the more that you are trying to collect yourself, you will understand your strength. Osho writes, the inimitable Osho. என்னுடைய குருநாதர் ஒருத்தர் இருந்தார். அவர் சொன்னார், ஓஷோ படிக்க ஆரம்பிக்காதீங்க ஓவைஸோ, அப்புறம் நீங்க வேற எதுவுமே படிக்க மாட்டீங்க, எல்லாத்தையும் விட்டு அவர் பின்னாடி போயிடுவீங்க. அவ்வளோ அட்ராக்டிவா எழுதும் அந்த ஆளு. ஆனா எல்லாம் கொஞ்சம் அஃப்கோர்ஸ் ரொம்ப உள்ளுக்குள்ள போய் பார்த்தா நத்திங் கம்பேர்ட் டு அவர் கிரேட் லிட்ரேச்சர். தி இன்டர்பிரிட்டேஷன்ஸ் மே பி தேர், பார்த்தா இதெல்லாம் ரூட் அங்க இருக்கு. தி கிரேட் கம்யூனிசம், இன்னைக்கு பேசக்கூடிய கம்யூனிசம், ஏழைகளை பாரு, எளியவர்களை பாரு, பசித்தவனுக்கு உணவு சொந்தம்னு சொன்ன இந்த வார்த்தை இருக்க, இந்த எபிகிராமேட்டிக் லாங்குவேஜ் தட் பிலாங்ஸ் டு உபனிஷத். அது எந்த பாஷையில் வரணும் கூட எங்க வேணா இருக்கட்டும். இது நமது மண்ணினுடைய ஒரு 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 முகம், இந்த மண்ணினுடைய வாசனை. இது எப்படி வேணா இருக்கலாம். இன்னைக்கு எல்லாம் சாப்பிட்றோம்ல, எல்லா விதமான ஒன்றும் சாப்பிட்றோம். இட்லி வேணா சார், இது சாட், எல்லா ஸ்கூலும் போங்க சாட், ஆல் நார்த் இந்தியன் ஃபுட். நார்த் இந்தியன் லிட்ரேச்சர், நார்த் இந்தியன் லாங்குவேஜஸ். ஸோ அதனால எதுக்கு சொல்றேன், எல்லா இடத்துலையும் இருக்கிறது. கதவை திற காற்று வரட்டும், சுந்தர் ராமசாமியோட அற்புதமான ஒரு கவிதை. மிகப்பெரிய கவிஞர்கள் இங்க, ஒவ்வொரு லைன் என்ன கூடாது, அந்த அந்த தொடர்பு வந்து கொண்டே இருக்கிறது. கதவை திற காற்று வரட்டும், ஈசோபனிஷத்தினுடைய வார்த்தை இது. சங்கரையர் போன்றவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தே மே கோட், எனக்கு வடமொழி தெரியாதனால எனக்கு சொல்ல வல்லது, அவருக்கு தெரிஞ்ச ஈசோபன். பட் ஐ நோ, ஐ ஹவ் ரெட் இட் இன் இங்கிலீஷ். Aesopus says, open the door from all corners, from all directions. Let knowledge pour into you. அதை பார்க்கறான் பாரதி மேல, சூரியனை பார்க்கறான். இப்படி ஒளி வெள்ளமா இருக்கிறது, ஒளி என்ற மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கிறது. இதை தாண்டி மனிதன் வேதனைப்படுகிறானே, எவ்வளவு மோசமான ஆள் இந்த ஆள். எவனா அழுதுட்டு இருப்பானே சார், கையில வெண்ணையை வச்சுன்னு என்னமோ ஒரு இது உண்டு, ஒரு நெய்க்கு அழுவானு கேட்பாங்க. அந்த மாதிரி நம்ம ஊர் பழமொழி, எல்லாம் பழமொழியில் இருக்கு. ஆனா அது பழகிய மொழி என்று ஒதுக்கி விட்டோம். அதை பழகு மொழியாக்க வேண்டும். அது பழமொழி அல்ல, பழகு மொழியாக மாற்ற வேண்டும். அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய எத்தனையோ அர்த்தம் நமக்கு சரியா புரிய வரும். எனவே இலக்கியங்கள் வாழ்க்கை பாதையை திருத்த வேண்டும். இலக்கியங்கள் மானுடத்தை ரசிக்க வைக்க வேண்டும், நேசிக்க வைக்க வேண்டும். கட்டுப்பாடற்ற இனிமையான வாழ்க்கையை எல்லோரும் வாழ வேண்டும். ஒருத்தனுக்கு தனிமதன் இல்லை, எல்லோரும் நாம் வாழ. அதாவது இந்த வாழ்க்கையினுடைய பெருமை என்று சொன்னா, இந்த உலகம் வாழ நாம் வாழ வேண்டும், அதுதானே அதை சொன்னா சார். அதனால முதல்ல இந்த பாட்டை பார்த்துடலாம். இந்த பாட்டை பார்த்த போது உங்களுக்கு தெரியும் ஒளியும் இருளும் என்ன அப்படின்ட்டு. we'll go through that song. ஒளியும் இருளும், இது முதல் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா. வானமெங்கும் பருதியின் ஜோதி, மலைகள் மீதும் பருதியின் ஜோதி, தானை நீர்க்கடல் மீதிலும் அங்கே, தரையின் மீதும் தருக்களின் மீதும், கானகத்திலும் பற்பல ஆற்றின் கரைகள் மீதும் பருதியின் ஜோதி, மானமன் தன் உளத்தினில் மட்டும் வந்து நிற்கும் இருள் இது என்னே. புரிஞ்சுட்டு இல்லையா? முதல்ல இருக்கிற அத்தனை லைன்ஸ்லயும் ஜோதிங்கிறான். கடைசி லைன்ல பார்த்துட்டு
மாணவன், மாணவன்னா மனிதன், மானுடன். மாணவன் தன் உளத்தினில் மட்டும் வந்து நிற்கும் இருள் இதுவென்னே? கேள்வி. அடுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட். மொத்தம் 4த்தையும் பார்த்துடலாம், ஒரேடியா படிச்சிடலாம். அது இது அடுத்துல வந்து அட்டகாசமாக தான் பாருது. எல்லா இடத்துலயும் இது பூரா பூரா ஜோதி தான் இந்த இடத்துல, வேற நத்தியும் இல்ல. ஜோதி என்னும் கரையற்ற வெள்ளம் தோன்றி எங்கும் திரை கொண்டு பாய, சோதி என்னும் பெருங்கடல் ஜோதி சூறை மாசரு சோதி அனந்தம், சோதி என்னும் நிறைவு இத்துலகை சூழ்ந்து நிற்ப ஒரு தனி நெஞ்சம். சோதி, கோதின்னு போட்டிருக்க, சோதிதான் அது. 4 எதுகையும் சோதின்னு வருது இல்ல, மேலேருந்து கீழே அந்த 4 லைன்ல இருக்கக்கூடிய 4 எதுகையும் சோதி தான் ஆரம்பிக்கிறான் பாரதி. சோதியினாலே புடைக்க வைக்கக்கூடிய அந்த இந்த இந்த ஸ்டான்ஸா இது. சோதி அன்றதோர், சோதி என்றதோர் சிற்றிருள், சோதி அகன்றதோர் சிற்றிருள் சேர குமைந்து சோறும் கொடுமை இதென்னே. அடுத்தது தனித்தனியா பார்க்க போறோம் மறுபடியும். தேமலர்க்கோர் அமுதன்ன ஜோதி சேர்ந்து புள்ளினம் வாழ்ந்திடும் ஜோதி, காமமுற்று நிலத்தொடு நீரும் காற்றும் நன்கு தழுவி நகைத்தே, தாம் அயங்க நல் இன்புறும் சோதி தரணிமுற்றும் ததும்பி இருப்ப, தீமை கொண்ட புலையிருள் சேர்ந்தோர் சிறிய நெஞ்சம் தியங்குவதென்னே. நெக்ஸ்ட் ஃபைனல். நீர் சுனை கணம் மின்னுற்று இலக நெடிய குன்றம் நகைத்து எழில் கொள்ள, கார்ச்சடை கருமேகங்கள் எல்லாம் கனகமுத்து சுடர் கொண்டு லாவ, தேர்ச்சி கொண்டு பல் சாத்திரம் கற்றும் தெவிட்டொணாத நல்லின்பக் கருவாம் வேர்ச்சுடர் பரமான் பொருள் கேட்டும், மெலிவோர் மெலிவோர் நெடிலங்க மெலிவோர் நெஞ்சிடை மேவுதல் என்னே. ஓர் வந்து நெடிலங்க கீழே, மெலிவோர் ஃபைனலா இருக்க அந்த வேர்டு மெலிவோர். மெலிவோர் நெஞ்சிடை மேவுதல் என்னே. தேங்க்யூ. வில் go back to the first one now. இப்போ இத தெளிவா ஒவ்வொன்றும் படிச்சுன்னு வரலாம். அதுல வானம் எங்கும் பரிதியின் ஜோதி, மலைகள் மீதும் பரிதியின் ஜோதி. அது ஜோதி என்றும் படிக்கலாம், சோதி என்றும் படிக்கலாம். நான் அப்ப சில வாட்டி சோதியும் படிக்கும், சோதிக்கு மனது சோதிக்க வேண்டும், அதனால வந்து ஜோதி என்று படிக்கலாம். தானை நீர்க்கடல் மீதிலும் ஆங்கே தரையின் மீதும் தருக்களின் மீதும் கானகத்திலும் பற்பல ஆற்றின் கரைகள் மீதும் பரிதியின் ஜோதி, மானவந்தன் உளத்தினில் மட்டும் வந்து நிற்கும் இருள் இதுவென்னே. இப்போ ஒரு காட்சியை கற்பனை செய்து கொள்ளுங்கள். இது இந்த இந்த இது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அனுபவத்தை கொடுக்கும். இப்போ கம்பராமாயணம் போன்ற இலக்கியங்களை பார்க்கும்பொழுது அது அந்த அந்த சொற்கள் எல்லாம் அவர் சொல்லும்போது, ஏகேவி பாட்டும்போது ஏகேவி கம்பனை தாண்டி அந்த சித்திரம் மனசுல நிற்கும். அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அகிலியை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அங்க அகலிகை நிற்பது தெரிகிறது. கம்பனையும் மறந்துடுறோம், ஏகேவியும் மறந்துடுறோம், அந்த கதாபாத்திரத்தை பார்க்கிறோம். அது காட்சி பொருளாக தெரிகிறது. எனவே அனுபவம் என்பது காட்சி பொருளிலிருந்து ஆரம்பமாகிறது. இந்த தர்க்க சாஸ்திரம், வடமொழியில் இருக்கக்கூடிய தர்க்க சாஸ்திரத்துல என்ன பண்ணுவாங்க, இது பருப்பொருள், காட்சியினாலே சொல்லக்கூடிய சாட்சி. காட்சியை சொல்லி அது போறோம். அது பார்த்தியா, அந்த 2 இலை தெரியுதா, மரம் தெரியுதா, தெரியுது. அந்த 2 இலை தெரியுதா, தெரியுது. அந்த 2 இலை நீட்டின்னு இருக்கு, அதுக்கு நடுவுல தெரியுது பாருன்னு ரெஃபரன்ஸ் கொடுப்பான். அப்போ 2 தெரியக்கூடிய ரெஃபரன்ஸ் கொடுத்து சொல்ற மாதிரி இங்க நமக்கு வந்து அது தேவைப்படுகிறது. இந்த காட்சி பொருள் நமக்கு தேவைப்படுகிறது. அப்போ இவன் என்ன நினைத்து பார்க்கிறான், இங்க பாரதி நிற்கிறான். இந்த இதுல என்ன என்ன தனியாக பார்க்கிறான். பார்க்கும்போது அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனதில் இருக்கக்கூடிய வேதனை தெரிகிறது. இந்த பாடல் முற்றும் அதைத்தான், பாரதியினுடைய ஏக்கம் அப்படிதான் வச்சுக்கணும் அந்த பாட்டை. அப்போ நம்ம கற்பனை செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, பாரதி அப்படி வாழ்விட்ட தலைப்பாகை. எங்க கவிஞர் மதிவண்ணனுடைய கவிதை, எங்க பாரதி கலைக்கழகத்துல இருந்து, வாழ்விட்ட தலைப்பாகை, வாழ்விட்ட தலைப்பாகை. அது மாதிரி குயில் பாட்டில் எழுதுறான் பாரதி தன்னைத்தானே. அந்த வாழ்விட்ட தலைப்பாக பறந்துட்டு இருக்கு, தலைப்பாவோட கோட்டு போட்டுறான், மீசையை வச்சுன்னு அப்படி எதிர்க்க கழுத்தை நிமித்தி இப்படி பார்க்கறான், சூரியனை பார்த்து கொண்டிருக்கிறான். வானமெங்கும் பருதியின் ஜோதி. அந்த கற்பனை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா யூ வில் என்ஜாய். சார் யாரு சார் தடுக்க முடியும் உங்களை? நீங்க வந்து இன்னும் ஆழ்ந்து என்ஜாய் பண்றதுன்னா யாராவது கையை பிடிச்சுவாங்களா? ஒண்ணுமே கிடையாது, நம்ம இஷ்டம் தானே. நான் வரேன் கூட, நான் போய் மனசுல பாரதியோட பாண்டிச்சேரியில போய் நிக்கிறேன், நேர சூரியனை பாக்குறேன். நாளைக்கு நீங்க சூரியனை பார்த்து இந்த பாட்டை பாடுறதை யாராவது தடை சொல்ல முடியுமா?
யாருக்கிட்ட பர்மிஷன், டிஸ்க்ளைமர், அக்ரிமெண்ட்ல கையெழுத்து பண்ணுமா? ஒன்றும் கிடையாது. இலக்கியத்தினுடைய மேன்மை அதுதான். என்ன எவ்வளவு பெரிய ஆட்கள், எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹோமர், இலியட், இந்த மாதிரி பழைய அங்கே இந்த கிரேக்க லிட்ரேச்சர் ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் எடுத்து பார்த்தா, கதவை திறந்தா புஸ்தகத்தினோட உட்காண்டா ஆண்டுகளை மறக்கலாம், யுகங்களை மறக்கலாம். இன்றைக்கு வால்மீகியினுடைய ஒரிஜினல் கிடைக்கிறது, வால்மீகி நெட்லயே கிடைக்கிறது. வால்மீகி இப்ப படிக்கிறோம் சார், தெர் இஸ் எ கனெக்டிவிட்டி. யுகம் தாண்டி நமக்கு ஒரு கனெக்டிவிட்டி வருகிறது பாருங்க. இந்த இலக்கியம் அதை செய்கிறதே. அதனால அப்ப போய் பார்க்கலாம், வானம் எங்கும் பரிதியின் ஜோதி. சார் ஒரு கேள்வி, உண்மையா இருக்கணுமா இல்லையா? வானம் எங்கும் பரிதியின் ஜோதின்னு பாரதி எழுத ஆரம்பிக்கிறான். வானம் எல்லாத்தையும் பாத்தீங்களா? எல்லா வானத்தையும் போய் போய் எல்லா இடத்துலயும் போய் அட்டெண்டன்ஸ் எடுக்கிற மாதிரி இப்போ இங்க இருக்கா, அங்க இருக்கா, இங்க இருக்கா பாத்தியா? வானம் எங்கும் கேட்பானா இல்லையா? வானம் எங்கும் பரிதியின் ஜோதி. அதுக்கு ஒரு முக்கியமான ஆன்சர் என்ன? நம்ம கண் வீச்சு எவ்வளவு அளவுக்கு போறதோ அந்த அளவுக்கு ஃபுல்லா இருந்தா எங்கும் என்று சொல்றோம். எங்கும் தலையா இருக்கானு, தலை எங்க பார்த்தாலும் தலைகள், எங்க பார்த்தாலும் வெள்ளம், வெள்ளமான திறந்த கூட்டம் அப்படிங்கிறானு. நம்ம கண்ணளவு தானே இதுக்கு காரணம். இந்த கண்ணில் திறந்து பார்க்கும்போது எல்லா இடத்துலயும் கூட்டம் இருக்கான். ஆனா பாரதி நினைக்கிறான், அப்படி சொன்னா போறாது. அப்படி சொன்னா அது எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்களா? வானம் அவனே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பார்க்கறான், அவனுடைய வீச்சை பார்க்கிறான் இந்த பாடல்ல. வானம் எங்கும் பரிதியின் ஜோதி. இந்த வார்த்தைகளோட அழகு பாருங்கள். வானம் எங்கும் பரிதியின் ஜோதி. இதுல இந்த பரிதி என்ற சொல் இருக்கிறதே, வானத்துக்கு, சூரியனுக்கு எத்தனையோ சொல் இருக்கிறது. மார்த்தாண்டம்னு கூட ஒரு சொல் இருக்கிறது. அது மாதிரி ஆதவன், ஆதித்யன், சூரியன், ரவி, ஞானம், அது பானு, நிறைய பேர் இருக்க. பரிதி என்று சொல்லலாம். பரிதி என்பது விளிம்பை தொடுகிறது, அது எல்லையை தொடுகிறது, எல்லையை காட்டக்கூடும். ஒளிதான் எல்லையை காட்டும். அப்போ வானமெங்கும் பரிதியின் ஜோதி அப்படின்னு சொன்னவன் அடுத்து என்ன சொல்றான்? அப்படி மேல பார்த்து அப்படியே மனது நிறைந்து நிற்கிறது. அப்படி பின்னாடி இப்படி திரும்பி பார்க்கறான். இமேஜின் தட். மலைகள் மீதும் பரிதியின் ஜோதி. சார் பாண்டிச்சேரி கடற்கரையிலேருந்து பார்த்தா ஏதாவது மலை தெரியுமா சார்? பரங்கி மலை தெரியுமா? அந்த கேள்வி கேட்கக்கூடாது. அந்த கேள்வி மட்டும் கேட்கக்கூடாது. அதான் உங்களுடைய கற்பனை என்பது ஒரு லெவலுக்கு மேல போனானா அவன் சொல்றான், அவன் இயற்கையினுடைய அழகு சொல்றான். பார்த்தா மலைகள் மீது அங்க இருக்குடா, மலைகள்ல போய் பாரு. இல்லாத போயிடுமா இங்கேயே இருக்கும்போது? இஃப் விண்டர் கம்ஸ், இஃப் விண்டர் கம்ஸ், கேன் ஸ்பிரிங் பி ஃபார் பிஹைண்ட் என்று ஆங்கில கவிஞன் கேட்டான். கேன் இட் பி பிஹைண்ட்? வந்தா தானே. இது போனா ஆனி போனா ஆடி மாசம் தானே ஆனோம். அது போல இது வரிசையாக வரக்கூடிய விஷயம் அல்லவா? மலைகள் மீதும் பரிதியின் ஜோதி. உன்ன என்ன பண்றான்? வானமெங்கும் சொன்னவன் அதோட நிறுத்தல, ஒரு பட்டியலை போடுகிறான். தானை நீர்க்கடல் மீதிலும். தானை நீர்க்கடல், தானைன்னா என்ன அர்த்தம்? இல்ல சார், இது கூடவா தெரியாது? தமிழ்நாட்டில இருந்து நாங்க ஒரு காலத்துல தானை தலைவின்னு சொல்லிட்டு இருந்தோம். தானை தலைவின்னா எங்களுக்கு தெரியுமே சார். தானைனா பெரிய இதுதானே தானைனா. ஆனா இதுல தமிழ்ல தானை என்பதற்கு இன்னொரு பொருள் இருக்கிறது. அது எப்படி சார் அந்த இன்னொரு பொருள்? உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன். முந்தானை என்று சொல்கிறோம். கொடுந்தானை. முன்றானை என்ன பொருள்? முந்தானை. முந்தானைனா ஆடையை குறிக்கிறது, முன்னே போடக்கூடிய ஆடை. ஆகவே தானை என்றால் ஆடை என்று ஒரு பொருள் இருக்கு, நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். எனவே தானை நீர்க்கடல் என்று சொன்னால் அங்கே சேனையோ படையோ அல்ல, அதை குறிப்பதல்ல. தானை நீர்க்கடல் மீதிலும். அந்த நீர்க்கடல் எப்படி இருக்கிறது? அதை அந்த அந்த ஆடையாக அந்த நீரை போர்த்து இருக்கிறது. இல்ல, இதெல்லாம் பார்த்துட்டு தான் சினிமா கவிஞர்கள் எழுதுகிறார்கள். எத்தனையோ கவிதைகள்ல வருது, நீராடை போர்த்த கடல். சிலப்பதிகாரம் பேசுகிறது. அப்போ இயற்கையில இதை நீர்த்திரை என்பது, நீர்த்திரை கடலுக்கு மேல இது கடல் போர்த்திருப்பு, பூ பூர்த்திருக்குங்களா, பூவாடை போர்த்திருந்தாள் அப்படின்னு புலமைப்பித்தன் எழுதுவார். பொய்கை எனும் நீர்மகளும் பூவாடை போர்த்திருந்தாள். அது நல்ல அருமையான பாட்டு. பூவாடை போர்த்திருந்தாள். அப்போ ஆடை போர்த்திருக்கு. இங்க நீர், கடல் என்ற அந்த அந்த கடல் என்ற அந்த அந்த பரப்புக்கு நீர் ஆடையாக இருக்கிறது. தானே நீர்க்கடல் மீதிலும் அங்க போய் ரிஃப்ளெக்ட் ஆகுது, அந்த நீர்ல ரிஃப்ளெக்ட் ஆகி அங்க ஜோதி வருகிறது. அங்கே தரையின் மீதும் தருக்களின் மீதும். தருக்கள்னா மரங்கள். தரையின் மீதும் தருக்களின் மீதும். இன்னொரு முக்கியமான விஷயம் படிச்சுட்டே சொல்றேன். தலையின் மீதும் தருக்களின் மீதும் மரங்களின் மீதும் கானகத்திலும் பற்பல ஆற்றின் கரைகள் மீதும் பரிதியின் ஜோதி. அப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றான்.
கடல் மேல இருக்கிற கலர்ல ஜோதி இருந்து அங்க போய் நடுவில் போய் நிற்க முடியுமா? இல்ல, கானகத்துல இருக்கு. மரங்கள் பக்கத்துல, தரையில இருக்கு. நீ கரையில் நிற்கிற, அங்கேயும் இருக்கு. கரையிலும் ஜோதி, கரைகள் மீதும் பரிதியின் ஜோதி. இவ்வளவு இடத்த சொல்றான். வானமெங்கும் பரிதியின் ஜோதி வானத்தில் இருக்கிறது, மலையிலே இருக்கிறது, கடலிலே இருக்கிறது, தரையிலே இருக்கிறது, மரத்திலே இருக்கிறது, கானகத்தில் இருக்கிறது, பற்பல ஆற்றின். ஒரு சின்ன ஆறு இருக்கலாம், ஒரு பெரிய ஆறு இருக்கலாம், வெவ்வேறு இடத்துல கிளைகளையாக போகக்கூடிய ஆறு இருக்கலாம். எந்த ஆற்றின் கரையாக இருந்தாலும் அங்கும் இதன் ஜோதி என்று அந்த பட்டியலை சொல்கிறான். இதில் ஒன்றை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இத்தனை ஜோதிகள் இருக்கும் பொழுது அந்த ஜோதிகள் வானத்திலே இருக்கக்கூடிய ஜோதிய மாதிரி இது இருக்குமா, வித்தியாசமா இருக்குமா? வித்தியாசமாக இருக்கும். இப்போ இதுல ஒரு ரொம்ப நுட்பமான பார்வை இருக்கிறது. இதுதான் சில பேர் கேட்கலாம், சார் இதை எப்படி நீங்க பார்க்கிறீங்க? நான் சொல்றது உண்டு. இந்த பாடல்களிலே ஒரு தத்துவ பார்வை நீட்டி பார்க்க வேண்டும். இதெல்லாம் இவ்வளவு தூரம் எல்லாரும் பார்க்கறாங்களா? இதை நாம் பார்க்கிறோம். நான் ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் வரக்கூடிய நாம் அனைவரும், என்னையும் சேர்த்து உங்களையும் சேர்த்து, இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. பாரதியினுடைய பாடல்ல ஒவ்வொரு எழுத்துக்கும் விளக்கம் சொல்லி கொடுக்கிறது இதுவரை எங்கேயுமே பார்த்தது கிடையாது. எந்த கூட்டத்திலையும் இது நிகழ்ந்தது கிடையாது. நாம் இதை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நிச்சயமாக நம்ம எல்லோரும் நம்ம பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். அந்த பாடலை திரும்ப திரும்ப பார்க்கும்போது தெரிகிறது. பாருங்க, இந்த வானமெங்கும் பரிதியின் ஜோதி, பார்த்துருவோம், ஓகே, எல்லா இடத்துலையும் பாருங்க. யாரா மீனிங் எழுதுறாங்களா? மீனிங் எங்க? அங்கே ஒளி இருக்கிறது, தரையில இருக்கல. ஆனா இந்த ஜோதியினுடைய இன்டென்சிட்டி, ரிஃப்ளெக்டிங் இண்டெக்ஸ், இதனுடைய கால அளவு, வானத்திலே சூரியன் இருக்கும்போது இங்க இருக்கக்கூடியது ஏதாவது இலைகளை மறைக்கும், டிஃபரன்ஸ் ஃபில்டர்ஸ் மே பி தேர். வித்தியாசம் இருக்கா இல்லையா? அவங்க குறிப்பால பாரதி என்ன சொல்றான், இதுல எத்தனை தூரம் இதுல வேற்றுமைகள் இருந்தாலும் வான பரிதியில் இருந்தான் வருகிறது ஒரு பாயிண்ட், டேக் ஹோம் பாயிண்ட். This talks about the infinity and we are finite. We are finite and the what you call as a Paramatma is what you call as a iyarkai or the nature that is infinite. எப்படி சார் நேச்சர் இன்ஃபினிட்? பிகாஸ் இட் இஸ் எல்லையற்ற தன்மையால். பாரதி எழுதுவான், எல்லையொன்றின்மையால் கம்பன் குறியீடாக காட்டினான் என்று பாரதி எழுதுகிறான். எல்லை ஒன்றின்மையால். அப்ப எல்லை இல்லாத தன்மைக்கு ஒரு எல்லை வருகிறதே, அதை இந்த ஜோதியிலே பார்க்க வைக்கிறான் உங்களை. இங்க ஜோதி இருக்குது, அங்க இருக்கு. இந்த பட்டியல் யாருக்கு சொல்லணும்? நம்ப மாட்டாங்களா? வானமெங்கும் பரிதியின் ஜோதின்னு சொன்னவன் இந்த பட்டியலை போடுகிறான். ஏன் என்று சொன்னால், இந்த ஜோதி எல்லா இடத்துலயும் இருக்கிறது, நீயும் பார்க்கலாம். நீங்க பாக்குறல, தட் ஆல்சோ கம்ஸ் ஒன்லி ஃப்ரம் தேர். எல்லாம் ஒரு பெரிய வாட்டர் டேங்க் வச்சு கீழே வீட்டுல எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்களே, எல்லாம் அங்கிருந்து வருது போல, எல்லாம் அங்கிருந்தா வருகிறது. அதுல அந்த இன்டென்சிட்டி, அந்த டெப்த், அந்த வேரியேஷன்ஸ் மே பி டிஃபரெண்ட், பட் தே கம் ஃப்ரம் த சேம் சோர்ஸ். மூலம் ஒன்றுதான், அது வெவ்வேறு வடிவத்தில் இருக்குது. ஏகம் சத் விப்பர் பகுதா வதந்தி. உபனிஷத் வார்த்தையை சொல்றான் மறுபடியும். அதை விரிவாக சொல்கிறான். வானத்தினுடைய சூரியனை பார்த்து அந்த எண்ணம் மனத்திலே உதிக்கிறது. இதுதான் உண்மையான சூரிய நமஸ்காரம். இப்படி கீழே போயிட்டு பார்க்கிறது போல உள்ளத்தை மடக்கி திரும்பி மேலே பார்த்து, ஆகா இப்படி இருக்கிறதா என்று பார்க்கிறான். அது ஒண்ணு. தட் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட். இன்னொரு ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஜோதி என்பது, நான் ஏற்கனவே சொன்ன, ஒளி என்பது மகிழ்ச்சியை குறிக்கிறது. ஒளி என்பது நல்ல சக்தியை குறிக்கிறது. ஒளி என்பது வெற்றியை குறிக்கிறது. அப்போ மறுபடியும் இதை டிரான்ஸ்போஸ் பண்ணி பாருங்க. அந்த இடத்துல அப்போஸ் த சேம் ஐடியா. அது மேல அப்போஸ்னா எதிர்ப்பு இல்லை, அப்போஸ் ஏ மேல வச்சு பார்க்குறது. அப்போசிட், இது மேல அக்ரீஷன் ஆஃப் திஸ் ஐடியாஸ். மேல ஒண்ணு முன்னாடி ஒண்ணு மேல வச்சுட்டே போனோம்னா என்ன ஆகும்? வானமெங்கும் பரிதியின் ஜோதி, ரைட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த லைன் எப்படி பார்க்கணும்? மலைகள் மீதும் மலைகள் மீதும் பரிதியின் ஜோதினா என்ன அர்த்தம்? மகிழ்ச்சி. டிரான்ஸ்லேட்டட். பரிதியின் ஜோதிங்கிறத மகிழ்ச்சின்னு மாத்தி வச்சுங்க. இப்போ மறுபடியும் பார்க்கலாம். வானமெங்கும் மகிழ்ச்சி, மலைகள் மீதும் மகிழ்ச்சி, தானே நீர்க்கடல் மீதிலும், அங்கே தரையின் மீதும், தருக்களின் மீதும், கானகத்திலும், பற்பல ஆற்றின் கரைகள் மீதும் மகிழ்ச்சி. ஸோ இந்த பரிதியின் ஜோதிய மகிழ்ச்சின்னு நீ ஈக்குவேட் பண்ணிட்டனா, இது அத்தனை இடத்துலயும் மகிழ்ச்சி இருக்கிறது. இது ஏதோ ஒரு இடத்துல நீ நின்றுட்டு இருக்க, ஆனால் மகிழ்ச்சியா இல்லையே. இப்படி எல்லாம் மகிழ்ச்சி இருக்கிறத சொல்றான். மாணவன் உளத்தினில் மட்டும் வந்து நிற்கும் இருள் இது வெண்ணே. ஒரு கேள்வி கேட்கலாம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தட் பீப்புள் ஷுட் ஆஸ்க். Amidst wealth, you feel poverty. Amidst great comfort, somewhere you are discomfort.
எல்லாம் இருக்கிற நேரத்திலே நிறைவுக்கு நடுவில் நீ மனதில் ஒரு குறையை வைத்திருக்கிறாயே, அது எங்கிருந்து ஏன் வந்தது? பாரதி கேட்கிறான், எங்க இருந்து வந்து சொல்லு, எதனால வருது? இங்க இருக்கு அங்க இருக்குன்னு சொல்லாத, எங்கிருந்து தேடி பாரு ஃபர்ஸ்ட். எங்க இருந்தோ வருதுன்னு சொல்லக்கூடாது. இந்த உலகத்தினில் இப்படிப்பட்ட இயற்கை மகிழ்ச்சியை வெள்ளமாக கொடுத்து கொண்டிருக்கிற நேரத்திலே நீ மட்டும் ஏன் துன்பத்தில் இருக்கிறார்? இதையே பின்னாடி வந்து பாரதியாருடைய அணுக்க சீடனாக இந்த பாரதிதாசன் பாடுவார், துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா. இசையில இருக்குன்னா பாரதி எப்படி ஜோதி சொன்னானோ அது மாதிரி இசையை பற்றியும் எல்லா இடத்துலயும் பேசுகிறான். அதாவது ஆசை தருங்கோடி, ஆசை தருங்கோடி இன்பங்கள் யாவினுமே ஓசை தரும் இன்பம் ஓமயிலா இன்பம் ஒன்றும். அப்படி இசையை பத்தி பேசுகிறானே, அப்போ அதுதான் அர்த்தம். அப்ப இத்தனைக்கு நடுவுல நீ இப்படி இருக்கலாமா என்று கைடு பண்றான். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஒளி இருள் பத்தி பேசும்போது கொஞ்சம் அதுக்குதான் சொல்ல வந்தேன். முதல்ல இந்த தத்துவமா பார்க்கணுங்கிற ஒரு 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 எண்ணம் இருக்கு. சார், இதுல என்ன தத்துவமா நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் என்ன? ஒவ்வொரு பார்க்கும்போது இப்போ ஒரு யூ காட் அ டெக்னிக் ஆஃப் கோயிங் சம்பேர். இப்போ வந்து கடல்ல நான் வழக்கமா சொல்லக்கூடிய உதாரணம் பெரியவர்கள் சொன்னதுதான். கிவாஜா இதை பத்தி ஒரு கட்டுரை இருக்கிறார். கடல்ல இருக்கும், கடல்ல போகும்போது கடலை ஆய்ந்து இருக்கக்கூடிய கடலிருந்து பெறக்கூடிய பொருள் என்ன என்று பார்த்தால், கரையின் அருகிலே இருக்கக்கூடிய அலைகளை காய விட்டால் உப்பு தருகிறது. உப்புன்னா சாதாரண விஷயம் இல்லை, உப்புங்கிறது இது கிரேட். முந்தானது கூட ஒரு எங்களோட குவிகம் மீட்டிங் நடந்து சமையல் பத்தி பேசினாங்க. அதுல வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து உப்பு மாதிரி இருந்தது அப்படின்னாரு ஒருத்தர். ஸ்வீட்டா இருக்குன்னு சொல்லதை விட உப்பு மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா உப்பு இஸ் இம்பார்ட்டன்ட், இனவிட்டபிள் இல்லையா? அது போல அந்த உப்பு கிடைக்கிறது. அதுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த கடல்ல உள்ள போனா மீன்கள் கிடைக்கின்றன. அதுக்கு உள்ள போனா இன்னும் வேறு வகையான தாவரங்கள் கிடைக்கின்றன. கெல்ப்ஸ், ஜெயண்ட் கெல்ப்ஸ் ஆர் தேர். அதுக்கு கீழே போனா ஆழ்கடல்ல போக போக முத்து கிடைக்கிறது. முத்துக்கு இன்னும் கீழே போனா நவரத்னங்கள் கீழே கிடைக்கும், பவழ பாறைகள் இருக்கின்றன. இப்படி கடலை ஆராய்ச்சி பண்ண பண்ண உங்களுக்கு எப்படி அரிய செல்வங்கள் எல்லாம் கிடைக்கிறதோ, இதுதான் இந்த கான்செப்ட் ஆஃப் பார்க்கடல். எப்படி வந்து குருட்சேத்திரம் வந்து அது மனதில் நடக்கக்கூடிய போர், நன்மை தீமைக்கான போர், ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் ஒரு 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 குருட்சேத்திரம் இருக்கிறது என்று சுவாமி சித்பவானந்தா எழுதுகிறாரோ, அதே போல பார்க்கடலும் இருக்கிறது. லாசாரா ஒரு கதையில இருக்கிற லாசாரா பார்க்கடல், போத் ஃபார் லாசாரா ஆஸ் வெல் அஸ் தீஜா. பார்க்கடல் என்பது ஒரு ஒரு அற்புதமான ஒரு குறியீட்டு விஷயம். அது அந்த பார்க்கடலை கடைய 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 என்னெல்லாம் வருகிறது, என்னெல்லாம் வருது. முதல்ல அமுதம் வருவதற்கு முன்னால் நஞ்சு தான் வந்தது. ஆகவே நீங்கள் இந்த இந்த இதுல இந்த ரூட்ல போகும்போது முதல்ல வந்து தேவையில்லாத விஷயம் வரும், அதை ஒதுக்கிட்டு நல்ல விஷயம் வரணும் அப்புறம். அதுதான் அந்த கான்செப்ட் ஆஃப் பார்க்கடல் இல்லையா? அப்போ இந்த இந்த நுட்பத்தை புரிந்து கொண்ட பாரதி என்ன செய்கிறான், இந்த கேள்வியை கேட்கிறான். அது நம்ம அந்த தத்துவார்த்தமா பார்க்கணும். அது எப்படி பார்க்கணும் அப்படின்னு. அப்படி பார்க்கும்பொழுதுதான் உள்ள போறதுக்கு நம்ம ஒரு ஏணி கொடுக்குறாங்க. அந்த ஏணியில போய் ஏறினா அது ஏணி ஒரு கிட்டத்தட்ட 20 அடி ஏறுவதற்கான ஏணி இருக்கிறது. அதுல 5 அடி ஏறிட்டு விட்டுட்டேன்னா அப்புறம் அந்த 15 அடியை பார்க்க வேணாமா? ஆர் யூ நாட் கியூரியஸ் டு டூ தட்? கடலிலே மூழ்குவதற்கு உங்களுக்கு போறதுக்கு அடிக்கடல் வரை போகக்கூடிய ஒரு ஆற்றல் இருந்தால் அங்கு போய் பார்க்க வேண்டாமா? அதுபோல பாரதியுடைய வார்த்தையில இருக்கக்கூடிய தத்துவத்தை பார்க்க வேண்டாமா? அது மேலோட்டமா பார்த்துட்டு போனா போருமா? இப்ப நான் சொன்னது ஒரு லெவல் தான். இன்னும் இன்னும் ஆழமாக போக வேண்டும். இன்னும் ஆழமாக போவதற்கு எது துணை செய்கிறது? பாரதி தான் துணை செய்கிறான். நம்ம ஆழமாக போறதுக்கு வந்து வேற யார்கிட்டையும் போகணும், பாரதி கிட்டேயே போலாம். பாரதியே துணை செய்கிறான். நண்பர்களே, ஒவ்வொரு கவிதைக்கும் பாரதியினுடைய உரைநடை உதவுகிறது. பாரதி எங்கெங்கெல்லாமோ எழுதின விஷயங்கள் எல்லாம் அதுக்கு உதவுகிறது. இதுல பாருங்க, இந்த ஒளியை பற்றி பேசும்பொழுது பாரதியினுடைய வசன கவிதை நான் இங்க சொல்றேன். போன முறை ஒரு ஒரு பகுதியை சுட்டி காட்டினேன் காற்றுக்காக. இதுல வந்து பாரதி வந்து ஒளியை பற்றி பேசுகிறான். அது எந்த இடத்துல பேசணும்? ஒளியும் இருளும் அதை சேர்த்து பார்க்க வேண்டும், பொருத்தி பார்க்க வேண்டும். ஏன்னா இப்ப நம்ம கிட்ட இருக்கு எல்லாம். வாட் யூ கால் பீப்புள் சே வாட் இஸ் அ சைட் டிஷ் ஃபார் திஸ் அப்படின்னு கேட்கறான். ஏதாவது ஒண்ணு கொடுத்தா மோல் அதை சாப்பிட வேண்டியதானே. சார் இதுக்கு என்ன சார் சைட் டிஷ், என்ன சார் அப்படிங்கிறான். அது மாதிரி பாரதிக்கு வந்து நிறைய சைட் டிஷ். அது வேற யார்கிட்டையும் போக வேண்டாம், பாரதி கிட்டே போலாம். வில் கோ டு பாரதி. அவன் எழுதுறான், நீ ஒளி, நீ சுடர், நீ விளக்கம், நீ காட்சி. இந்த 4, இந்த திஸ் அனதர் கிரேட் டெக்னிக் இன் தமிழ்ல
மனம் நெகிழ சொல்ல வேண்டிய என்னன்னா, தமிழ்ல இது போன்ற ஒரு புலவன் தோன்றியதே கிடையாது ஐயா. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள்ல இது மாதிரி ஒரு புலவன் எங்கேயுமே தோன்றியது கிடையாது, எந்த நாட்டிலையும் இருந்தது கிடையாது. வாட் கிரேட் மேன். நாளே இது மாதிரி யாராவது தமிழ் இன்னும் இப்ப கூட இன்னும் எழுத ஆரம்பிக்கல. வார்த்தைகளுடைய வலிமையிலே அங்குமிங்குமா சுற்றி சுழன்று 10 வரிகளுக்கு ஒரு சென்டென்ஸ் எழுதின ஆட்கள் இருந்த நாடு இது. ஒரு பய புரிஞ்சுக்க முடியாது. நீ பண்டிதன் சொன்னா நீ சொன்னதை உடனே எவனும் புரிஞ்சுக்க கூடாது. ஒருத்தன் பாரதியே சொன்னான் வெள்ளை கவிதைன்னு சொன்னான். என்னடா வெள்ளை கவிதை? புரிஞ்சு சார், ஈஸியா புரியுது சார். புரியக்கூடாத ஞானம். முழுமையான ஞானம்னா நேரத்தில் முழுசா புரியக்கூடாது, அவ்வளவுதான், பினிஷ். இந்த மாதிரி இடத்துல வந்து பாரதி எழுதுற பாருங்க. இன்னமும் யாரும் நீ ஒளி, நீ சுடர், நீ விளக்கம், நீ காட்சி, இந்த ஒரு லைன் வானம் எங்கும் பருதியின் ஜோதி என்று நீங்க இன்டர்பிரட் பண்ணணும். ஏன்? அந்த ஒளியிலே பாரதி நிற்கிறான், அந்த சுடரை பார்க்கிறான், அதுக்கு விளக்கத்தை எழுதுகிறான், அது காட்சிங்கிறான், கண்ணால பார்க்கிறான். கடற்கரையில நின்று பார்க்கக்கூடிய பாரதி வானமெங்கும் பருதியின் ஜோதி என்று எழுதுவது வசன கவிதையிலே நீ ஒளி, நீ சுடர், நீ விளக்கம், நீ காட்சி. இவ்வளவு எளிதா யார் சார் எழுதினா? இத மாதிரி ஒருத்தன் இன்னும் யாரும் பின்பற்றது இல்லை. இப்ப கூட எத்தனையோ கவிஞர்கள், ஒவ்வொரு பெரிய பெரிய கவிஞர்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இது யாரும் சீக்கிரமா புரிந்து கொள்ளக்கூடாது என்று எழுதுகிறார். ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய பல விஷயத்தை மொழிபெயர்த்து எளிதா படிக்கணும் சார். நான் வணக்கத்தோடு சொல்லிக் கொள்கிறேன். பீப்புள் தனித்தமிழ்ல மறைமலை அடிகள் எல்லாம் நிறைய இருக்காரு. மறைமலை இவ்வளவு பெரிய புத்தகம் 300 பக்கம் எடுத்து பார்த்தா உணவு பத்தி எல்லாம் இருக்காரு. 10 பக்கம் படிக்கிறதுக்குள்ள சோர்வு வந்துடும். நம்ம தேட போகணும். எத்தனையோ கவிஞர்கள், எத்தனையோ பேர், பெரிய பேர் சொல்லக்கூடாது, இது பப்ளிக் மீட்டிங், ஐ டோன்ட் வாண்ட் டு கமிட் மை செல்ஃப். ஆனா பல பேரை படுத்தினார். இன்னமும் பாரதியுடைய பழைய பாரதிய கதையை எடுத்து பாருங்க. ஆனைக்கால் உதைன்னு ஒரு கதை, அவ்வளவுதான். கீழே விழுது, சாதாரண விஷயம். இவன் இன்னொருத்தர் வேணும் போலே 2 பேர் இன்னொரு கதையில பாண்டிச்சேரியில் இருக்கும்போது ஈஸ்வரன் அந்த தர்மராஜ் தெருக்கு பக்கத்துல மழை பெய்யுறது, எல்லாம் நினைச்சிட்டாங்க. நாங்கள் எல்லாம் நனைந்து விட்டோம். மூலியார் வந்து அவர் யார் பேரு, மூலியார் ஊறுகாய் பதம் என்று எழுதுகிறான் பாரதி. எல்லாரும் மழையில நினைச்சிருக்காங்க, ஒருத்த மட்டும் ஊறுகாய் பதம் அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? யாரா இருக்கான இந்த மாதிரி? அப்படின்னா அவனுக்கு என்ன, அதாவது இந்த இந்த ஆற்றல் பாரதிக்கு, இதை நான் செய்கிறேன் என்று காட்டக்கூடாது, இது மக்களுக்கு புரிய வேண்டும் என்று காட்ட எழுதினவும் பாரதி. சாந்தா நிசந்தோ நிவசந்தி சந்தகா வசந்த வல் லோககிதம் சரந்தகா என்று விவேக சூடாமணியில சங்கரன் எழுதுகிறான். அதுக்கு என்ன பொருள் தெரியுமா? இந்த சரத்காலம் இருக்கிறதே, அது வந்து இந்த மழைக்காலம் இருக்கிறதே, குளிர்காலம் இருக்கிறதே தன்னை முதலே காட்டும். சார் அதிகமாக மழை பெய்யும், மழைக்காலம் தெரிஞ்சிடும். சூடா வெயில் புலருக ஆரம்பிச்சிடும், கோடை காலம் என்று தெரியும். வசந்த காலம் இருக்கிறதே தன்னை வெளிக்காட்டி கொள்ளக்கூடாது. அது பிறர் மூலமாக நமக்கு வெளியில வரும். ஒரு இணைய தென்றல் வீசும், ஒரு மலர் இருந்து மனம் வரும், ஓ வசந்தம் வந்து விட்டதுன்னு சொல்லுவான். அதுபோல ஒரு குரு இருக்கணும். சங்கரனுடைய விவேக சூடாமடியில குருவினுடைய ஒரு ஆற்றலுக்கு அதை சொல்லுவார்கள். நான் இருக்கிறேன் இருக்கிறேன் என்று குரு தடியால் அடிச்சு உனக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது. அப்படி பக்கத்துல அனுசரணே வரணும். He is a facilitator. He is a facilitator, not somebody who is going to, ஏன்னா உங்ககிட்ட இருக்கு. The great Vivekananda said, education is the manifestation of perfection that is already in man. What is spirituality? What is religion? அதுவும் அதான் சொன்னார். So that is what is already to manifest what kind of a spirituality already in you is what is religion. But education is the manifestation of the perfection that is already in you. இதோட எளிமையா யார் சார் சொல்லுவாங்க? பசங்கிட்ட பாரு, ஒன்றும் தெரியாதவனுக்கு நான் சொல்றதை கேட்டுக்கோ அப்படி சொல்ற வாத்தியார்ல, ஏய் உங்களுக்கு எல்லாம் தெரியும்டா, இது கேளு, இதுக்கு தெரியும் இல்லையா உனக்கு அப்படின்னு தட்டி கொடுத்து போறான் பாருங்க. அதுதான் அப்ரோச். அண்ட் தட் அப்ரோச் இஸ் வாட் பாரதி அதில் சொல்றான். மின்னல், ரத்தினம், கனல், தீக்கொழுந்து, it seemingly unconnected discrete words, if you are able to connect, you are going somewhere near பாரதி. அது வித்தியாசமா இருக்கும் பேசுறது. I tell you, there is what you call as a parallel thinking. சில நேரங்கள்ல நம்ம வந்து ஒரு சில அப்படியே யூஸ் பண்ணிருப்போம். திகைப்பூண்டை முதித்தது போலன்னு ஆரம்பிப்பான். திகைப்பூண்டுன்னு அப்படி திகைப்புன்னு ஒரு பூண்டு கீழே இருக்கா, தரையில போட்டு முடிச்சுன்னு போறேன். ஏழு போட்டா கீழே விழாதுன்னு எழுதுது. இந்த மாதிரி இந்த ஊமையெல்லாம் கிளிஷேட் ஐடியாஸ், அது இல்லாத எழுதினோம் பாரதி. அதுதான் ரொம்ப முக்கியம். இவையெல்லாம் நினது திகழ்ச்சி. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட்.
இவையெல்லாம் நம்ம ஆள் என்ன பண்ணுவான், இவையெல்லாம் நினது நிகழ்ச்சின்னு திருத்தி எழுதுவான், எடிட் பண்ணிடுவான் கீழே இப்படி போட்டு. நிகழ்ச்சின்னு எழுதல பாரு, இட் இஸ் கால்டு திகழ்ச்சி. திகழ்கிறது, ஒளியோடு திகழ்கிறது. இவையெல்லாம் நினது திகழ்ச்சி, கண் நினது வீடு. பினாமினல் ரைட்டிங். கண் நினது வீடு, புகழ் வீரம் இவை நினது லீலை. அறிவு நின் குறி, அறிவின் குறி நீ. அறிவு நின் குறி, அறிவின் குறி நீ. ரெண்டு வித்தியாசம் இருக்கு, மெதுவா படிங்க. எல்லாம் வந்து ஹோம்ஒர்க். எகெயின் கோ. நீ சுடுகின்றாய் வாழ்க, நீ காட்டுகின்றாய் வாழ்க. அப்போ எதை வாழ்த்த வேண்டும் என்று பாரதி சொல்கிறான், யோசித்து பாருங்கள். யார் உங்களுக்கு ஒன்றை காட்டுகிறானோ, குருவை சொல்லுகிறான், நீ சுடுகின்றாய் வாழ்க, நீ காட்டுகின்றாய் வாழ்க, உயிர் தருகின்றாய், உடல் தருகின்றாய், வளர்கின்றாய், மாய்கின்றாய், நீர் தருகின்றாய், காற்றை வீசுகின்றாய் வாழ்க. வாட் அ வண்டர்ஃபுல் ரைட்டிங். நான் படிச்சு நான் யாரே அழகுக்கு அழகு செய்வார் அப்படின்னு சொல்றது, கம்பன் வரிகள் சொல்லணும்னா அது மாதிரி இது யாரே அழகுக்கு அழகு செய்வார். பாரதி இன்னும் சொல்லி இப்படிலாம் சொல்றது. நீ யாராவது கனெக்ட் பண்ண சார் அவன் காலத்துல, நீர் தருகின்றாய். இது வெப்பம் நீர் தருகிறது. ஆமா, மழை எப்படி வருது இன்னைக்கு தெரியுது நமக்கு, சயின்ஸ், பியூர் சயின்ஸ். காற்றை வீசுகின்றாய் என்று சொன்னான். அதுக்கு என்ன சார் அர்த்தம்? டுடே இன்னைக்கு கேட்டா யார்கிட்ட இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் என்ன அப்படின்னா, இங்கே வடமேற்கு பருவக்காற்று, தென்கிழக்கு பருவக்காற்று, தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று என்று காற்று வருதுங்கிறான். இங்க மழை வருது அப்படின்னு சொன்னா இது எங்க ஆரம்பிக்குதுன்னு சொன்னா, இந்த ஆஸ்திரேலியன் பிளைன். ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பிளைன்ல இருக்கக்கூடிய அங்க ஒரு நிலத்தில் இருக்கக்கூடிய காடு சூடாருது. அந்த சூடான காற்று எடை குறைவான காரணத்தினாலே அங்கிருந்து நகர்ந்து புறப்பட்டு வருகிறது. வருகின்ற இடத்திலே நீர்நிலைகளை தாண்டி செல்லும் பொழுது அந்த அந்த வெப்பமான காற்று ஈர நீரை உறிஞ்சுகிறது. மடி சுமந்து நிற்கின்ற பசுமாடுகளைப் போல கனத்து நிற்கக்கூடிய கருமேகங்கள் ஓடி வரும்பொழுது மலைப்பக்கமா இருக்கக்கூடிய இடத்துல இங்க வந்து இடிச்சு அப்படியே மழையா கொட்டுறது. ஒரு மாடு மேல போகும்போது எங்க முட்டி பசுமாடு பால் கொட்டினா எப்படி இருக்கும், அது போலே அவர்கள் கொடுக்கின்றன. இது சயின்டிபிக்கா சொன்னா இது மாதிரி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். பட் இந்த வெப்பக்காற்றினுடைய சலனம் இருக்கிறதே, அது மழையை உண்டாக்குறது, நீர் தருகிறது. அது பாரதி ஒரு லைன்ல எழுதுறான் சார், நீர் தருகின்றாய், காற்றை வீசுகின்றாய். யாராவது வந்து சூரியனுக்கு கிட்ட போய் நீ காற்றை வீசுகின்றாய்னு யாராவது எழுதியிருக்கிறான் அது வரைக்கும்? இல்ல அப்படித்தான் எழுதியிருந்தா ஈஸியா புரிய முடியா இருந்திருக்குமா? வேற யாராவது எழுதியிருப்பார்கள், எனக்கு தெரியாது, நான் எல்லாத்தையும் படிச்சேன் கிடையாது. யாராவது ஒரு சூத்திரத்தில் எழுதியிருப்பார்கள், புரியாத, கொஞ்சம் புரியாத, நான் தெரியாத வார்த்தையில எழுதியிருக்கலாம். அடேங்கப்பா. வைகரியின் செம்மை இனிது, மலர்கள் போல நகைக்கும் உஷை வாழ்க. அதான் சார் பாரதி ஏன் இப்படி பண்ண, ஒன் ஐடியா ஜம்பிங் ஓவர் அதர் ஐடியா. ஒரு குழந்தைகிட்ட வந்து நிறைய விளையாட்டு பொருளை கொடுத்தா எப்படி இருக்கும், அப்படி போய் பாஞ்சு அணைச்சுக்கும் இல்லையா? இல்ல கரெக்டா இதை முதல்ல பாரு, இந்த பம்பரத்தை விடு, அப்புறம் பட்டத்தை எடு, அதுக்கப்புறம் பலூனை தூக்கு சொல்லுவியா? இங்க போகும் அங்க போகும் சாடும். அப்படி பாரதி சூரியனை பார்த்து துள்ளி குதிக்கிறான். அவனுடைய எண்ண போக்கு, அவனுடைய அந்த கருத்து கோவை இருக்கிறதே, அதனுடைய அழகு சொல்லி மாளாது. அவள் விழிப்பு தருகின்றாள், தெளிவு தருகின்றாள். மாறிட்டான் பாருங்க, சட்டில் சேஞ்ச். தட் இஸ் அகெயின் பாரதி. உஷையை நாங்கள் தொழுகின்றோம். இது வரக்கூடிய விஷயம் இருக்கிறதே, இந்த சூரியன் இருக்கிறதே, சூரியனை புகழ்ந்தவன் சூரியனை யார் உண்டாக்குகிறாள் என்ற நிலைக்கு போயிட்டான். அதாவது இப்படியே பேசியிருந்தோம், அப்படி மேல பார்த்தா புரூமத்தியே என்பார்கள். புருவ மத்தியை புரூமத்தியே ஸ்ரீவித்யால அது ரொம்ப முக்கியமான இடம். 6 சக்கரங்களிலே பூர்ண சக்கரத்தை மேல கொண்டு போகக்கூடிய இடம் புரூமத்தியே என்பார்கள். அவன் புரூமத்தி போட்டான், அங்கதான் குங்குமம் வச்சிருந்தான். அதெல்லாம் சாஸ்திரப்படி அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுவே அதனுடைய பின்னணி நிறைய இருக்கின்றது. அவள் விழிப்பு தருகின்றாள், தெளிவு தருகின்றாள், உயிர் தருகின்றாள், ஊக்கம் தருகின்றாள், அழகு தருகின்றாள், கவிதை தருகின்றாள். அந்த வரிசையை பாருங்க சார். அவர் ரசிக்கிறதுன்னா நீங்க போய் இப்படிதான் உட்காரணும், சும்மா படிச்சுனே போக கூடாது. நான் எப்படி ரசிக்கிறேன் பாருங்க. அதை விழிப்பு தருகின்றாள், தெளிவு தருகின்றாள், உயிர் தருகின்றாள், ஊக்கம் தருகின்றாள், அழகு தருகின்றாள், கவிதை தருகின்றாள். இத்தனையும் கவிதையில இருக்குங்கிறான். இது அத்தனையும் தெளிவு, விழிப்பு, உயிர், ஊக்கம், அழகு, இதெல்லாம் சேர்ந்த கவிதை தருகின்றாள். அவள் அமுதம். எனக்கு யாரு கவிதை கொடுக்கின்ற உஷை இருக்கிறாளே அவள் அமுதமடா. அந்த உஷை இருக்கிறாளே, காலை பொழுதிலே காட்சி தரக்கூடிய அந்த அற்புதமான சூரியனை காட்டுகிறாளே, அவள் உஷை, அவள் அமுதம். அவள் இறப்பதில்லை, வலிமையுடன் கலக்கின்றாள். another great word. அவள் இறப்பதில்லை. மேல அமுதம் சொன்னதுக்கு அப்புறம் எங்க சார் இறப்பு வரும்? அவள் அமுதம், இறப்பதில்லை,
வலிமையுடன் கலக்கின்றாள், வலிமைதான் அழகுடன் கலக்கும். வாட் a kind of a statement. இதெல்லாம் உட்காந்து உட்காந்து ரசிச்சு ரசிச்சு நம்ம பார்க்கணும். வலிமைதான் அழகுடன் கலக்கும். அப்போ அதுக்கப்புறம் இனிமையும் மிகவும் பெரிது அப்படி சொல்லிட்டு கடைசியில சொல்றான், அதுல அவளுடைய நகைப்புகள் வாழ்க, வைகரை நன்று, அதனை வாழ்த்துகின்றோம் என்று அந்த வைகரையை சொல்றான். இன்னும் போய்கொண்டே இருக்கிறது, நம்ம அதிலே நிற்க முடியாது, அதை தாண்டி வர வேண்டும். அப்போ இன்னொரு கான்செப்ட், ஞாயிறே இருளை என்ன செய்து விட்டாய், ஓட்டினாயா, கொன்றாயா, விழுங்கி விட்டாயா? எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி ஒரு கேள்வி யாரு கேட்டது? ஒளியும் இருளுக்கு, ஒளியை பத்தி பேசுறான் சார். இப்ப நெக்ஸ்ட் இருள் பக்கம் வரான். ஞாயிறே, ஏப்பா உன்னை பார்த்துன்னு இருக்கேன், அப்புறம் கொஞ்ச நேரத்துல ஒளி போறது, இருளை என்ன செய்து விட்டாய்? இங்க உட்காந்துருந்த ஒரு இருள் இருக்கிறது, என்ன ஓட்டினாயா, கொன்றாயா, இல்ல விழுங்கி விட்டாயா? 3 ஆப்ஷன்ஸ். ஒருத்தனை எப்படி கொண்டான்னா, துப்பாக்கியில சுட்டையா, அவனுக்கு விஷம் கொடுத்தியா, இல்ல தூக்குல போட்ட மாதிரி. அவனை ஓட்டினாயா, கொன்றாயா, இல்ல விழுங்கி விட்டாயா, இல்லை கட்டி முத்தமிட்டு நின் கதிர்களாகிய கைகளால் மறைத்து விட்டாயா? பியூட்டிஃபுல் ஐடியா. ஒன் இஸ் நெகட்டிவ், another இஸ் பாசிட்டிவ். இல்லை அன்பாலே அரவணைத்துக் கொண்டாயா, எதிர்த்து நின்று வென்றாயா, இல்லை அன்பினாலே. அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ், வள்ளுவன் பேசக்கூடிய அற்புதமான வார்த்தைகள். இருள் எனக்கு பகையா, திடீர் சந்தேகம். இருள் உனக்கு உணவு பொருளா அல்லது நின் காதலியா? மேல சொன்னதை மறுபடி பொருளாக்கி காட்டுற. நீ கொன்றாயா, ஓட்டினாயா, இல்ல கையால அணைத்து கொண்டாய் கேட்கிறான்ல, அதை எங்க சொல்றான்? பகையா, எதிர்த்து கொன்றாயா, உணவா, விழுங்கி விட்டாயா, மேல கேட்கிறான். காதலியா, கையால் அணைத்து கொண்டாயா, இரவெல்லாம் நின்னை காணாத மயக்கத்தால் இருண்டிருந்ததா? அது என்ன பண்றது? உன்னை காணாத மயக்கத்துல இருந்தா. என்ன மாதிரி ஒரு கவித்துவம் சார்! என்னடா இருள் இருக்குன்னு, ஒளியே உன்னை காணாத மயக்கத்தில் நான் இருந்தேன். அடா, இதோட இன்னைக்கு ஒரு புது கவிதை எழுத முடியாது, கிட்டே போக முடியாது. நின்னை கண்டவுடன் நின் ஒளி தானும் கொண்டு நின்னை கலந்து விட்டதா? நின்னை கண்டவுடன் நின் ஒளி தானும் கொண்டு நின்னை கலந்து விட்டதா? இருளே, இருள் பாக்குறது, இருள் ஒளி இல்லாம காத்துட்டு இருக்கு, உனக்காக காத்துட்டு இருக்கு. நீ வந்தோட உன்னோட கலந்துடுத்த. இதுதான், இது வேத வாக்கியம், இது உபனிஷத் வாக்கியம். இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ வரக்கூடிய, நீங்கள் இருவரும் ஒரு தாய் வயிற்று குழந்தைகளா, முன்னும் பின்னுமாக உலகத்தை காக்கும்படி உங்கள் தாய் ஏவி இருக்கிறாளா? have been destined, have been ordained to come one after other in unchanging pattern of eternity through and through the universe. காத்தால இது, சாயந்தரம் அது, மாறி மாறி வரக்கூடியதா உங்கள் தாய் ஏவி இருக்கிறாளா? அப்போ அம்மா சொல்றது கேட்கிற பிள்ளைகள்ங்கிறான் பாருங்க. அம்மா சொல்றது பிள்ளை கேட்கறது. இது மாதிரிதான் உள்ளுக்குள்ள போகும்போது இப்படி கையில அப்படி போகும்போது அது எப்படிலாம் போற வழியில் சொன்னா, உங்களுக்கு மரணம் இல்லையா, நீங்கள் அமுதமா, ஞாயிறே உன்னை புகழ்கின்றேன். இப்ப இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்படி போற்றக்கூடிய இந்த இருளும் ஒளியும்ல தத்துவத்தை எங்கே பார்க்கிறோம் என்று சொன்னால், ஒரு நிலையிலே தத்துவம் நமக்கு என்ன, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய தத்துவங்களை பார்க்கும்போது, இப்ப நாம என்ன சொல்றோம்? இருள் என்றால் என்னன்னு கேட்டா, ஒளி இல்லாத இடம் இருள், இருள் இல்லாத இடம் ஒளி. ஒரு ரூம்ல இருட்டா இருக்கு, ஒரு சின்ன ஒரு அகல் விளக்கு ஏத்தி விட்டா, நான் வழக்கமா சொல்றேன் அகல் விளக்குங்கிறது. இருளே அகல் அகல் என்று சொல்வதனாலே அதன் பேர் அகல் விளக்கு. அகண்டு இருப்பதனாலே இல்ல, இருளே அகல் அகல் என்பதனாலே அகல் விளக்கு போட்டா போயிடும். அப்ப நம்ம கிட்ட என்ன தெரிஞ்சுட்டு இருக்கோம்? இருள் இருக்கு, அது இல்லாத இடத்துல ஒளி இருக்கு, ஒளி இருக்கிற இடத்துல இருள். அப்போ இருள் என்பது என்ன? ஒளி இல்லாத இடம் இருள். ஆனா சிவஞான போதத்திலே இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய சைவ பெருந்தகைகள் எல்லாம் எழுதி சிவஞான போதம் அது என்ன சொல்கிறது? ஒளியும் இருக்கிறது, இருளும் இருக்கிறது, ரெண்டும் தனித்தனி பொருள்ங்கிறது. இட் இஸ் அக்செப்டட். தி கிரேட் பிலாசபி ஆஃப் இந்தியன் பிலாசபியில சொல்லக்கூடிய வார்த்தை ரெண்டும் இருக்கு. இது எங்க இருக்கிறது? இவர் நம்ம கந்தர் அனுபூதி, கந்தர் அனுபூதியில அருணகிரியார் பேசுகிறார். குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனிவேலை நிகழ்த்திடலும் செறிவற்று உலகோடு சிந்தையுமற்று உரையற்றதும் சொல்லி அந்த வரியில கடைசியில சொல்றார், அறிவற்றதும் அறியாமையற்றதும் என்று பேசுகிறார். அந்த பாடம் இப்ப இவரெல்லாம் நம்ம 1 மணி நேரம் அதை பத்தி சங்கரையர் பேசுவார் இந்த பாடலை எடுத்து கொடுத்தால். ஆனா நான் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். அதுல செறிவற்று உலகோடு ஒரு சிந்தையுமற்று அறிவற்று அறியாமையும் அற்றதுவே. அது ரொம்ப விளக்கமான எல்லாரும் அறிவற்று அறியாமையும் அற்றதுவேன்னு அருண் கேட்பார். அப்படின்னா அர்த்தம்,
அறிவும் இருக்கிறது, அறியாமையும் இருக்கிறது. அறிவில்லாத அறியாமை, அறியாமைன்னு ஒண்ணு தனியா இருக்கு, அறிவுன்னு ஒண்ணு தனியா இருக்கு. அப்ப ஒளின்னு ஒண்ணு இருக்கு, இது என்ன இருள்ங்கிறது ஒண்ணு இருக்கு. இந்த தத்துவத்தை தெரிந்திருக்கிறான் பாரதி. திருமூலம் பேசுகிறது பத்தி திருமூலர் பேசுகிறார். திருமூலர் இப்போ இது போனா அறிவற்று அறியாமை மற்றவர் சார். அறியாமை இல்லாத நிலை அறிவா? அப்ப அறிவற்று அறியாமையும் அகல வேண்டும். அறியாமைன்னு வரும்போது நீ ஒன்று அறிவிலே இல்லை என்றாலே அந்த அறிவு இல்லை என்பதனாலே. சப்போஸ் யூ ஆர் இல்லிட்ரேட். இந்தியாவில் வந்து இஃப் யூ ஆர் அன் இல்லிட்ரேட், எப்படி சார் கண்டுபிடிக்கிறீங்க இல்லிட்ரேட் அப்படின்னா? இல்லை, எப்படி ஹூ ஆர் ஆல் த லிட்ரேட்னு வந்து இந்தியா கவர்மெண்ட்ல வந்து எப்படி சென்சஸ் எடுத்தானா, யாரெல்லாம் கையெழுத்து போட தெரியுமோ அவன்லாம் லிட்ரேட்னு அர்த்தம். கையெழுத்துங்கிறது என்ன அப்படின்னா அவன் தலையெழுத்தை பொறுத்து இருக்கு. ரெண்டாவது கையெழுத்துன்னு பேரு தெரிஞ்சா போட்டா சாதாரண கையெழுத்து, அப்படி கிறுக்கி விடணும், அதுதான் உண்மையான கையெழுத்து. நல்ல அழகா பேர் எழுதினா என்ன சார் கையெழுத்து போட சொன்னா பேர் எழுதுறீங்க? புரியாத இருக்கிறது தான் கையெழுத்து. அப்படி புரியாத எழுதக்கூடியவன் தான் இந்த நாட்டில் லிட்ரேட்டுங்கிறான். யாரு லிட்ரேட், யாரு அறிவுள்ளவன் என்று சொன்னால் அப்ப பாருங்க, அறிவற்று அறியாமை மற்றது. அருணகிரியார் வழியில் எழுதியிருக்காங்க பாருங்க, என்ன பண்றது. ஆகவே அறியாமை இருக்கக்கூடிய இடத்திலே அறிவும், அப்போ இந்த அறிவும் வினை கொடுக்கிறது, அறியாமையும் வினையை சேர்க்கிறது. இதுக்கு எங்க ஆரம்பம்னு சொன்னா வள்ளுவன் கிட்ட தான் போனோம். இருள் சேர் இருவினை என்று சொன்னான். ரெண்டு வினையும் சேர்க்கும். அப்போ திருமூலருடைய அந்த பாடல 7வது தந்தரத்துல சொல்ற பாடல் வருகிறது, ஒளி இருள் நீங்க உயிர் சிவம் ஆகுமே. ஒளி இருள் நீங்க உயிர் சிவம் ஆகுமே என்று அந்த பாடல் முடியும். அதெல்லாம் விளக்குவதற்கு வந்து ரொம்ப அது விளக்குறதுக்கு ஒரு தகுதி வேணும். நான்லாம் என்ன மாதிரி உள்ளவன்லாம் திருமந்திரம் கம்பராமான்னு இது எல்லாத்தையும் கோட் பண்றதுக்கு நல்லா இருக்கு. நாங்கெல்லாம் பேச்சாளர்கள், அதெல்லாம் ஈடுபட்டவர்களாக சொல்லணும். திருமந்திரத்தில் இருக்கு நல்ல சொல்ல முடியும் மொழியை, அதை விளக்குவதற்கு திருமந்திரம் போல இருந்தார்கள், பெரியவர்கள்லாம் இருந்தார்கள் இந்த காலத்து. ஐஏஎஸ் ஆஃபீஸ் சுந்தரம் இருந்தார், அவர் ரொம்ப அருமையாக விளக்குவார். அது மாதிரி அந்த காலத்து பெரிய மக்கள் இருந்தார்கள் திருமந்திரத்தை பற்றி பேசுறதுக்கெல்லாம், அவங்க விளக்கி கேட்கணும். பட் எனக்கு நம்ம பேச்சுக்கு ஒரு துணையாக இருக்கக்கூடிய சொற்களை நான் ஆளுவது என்று சொன்னால் அந்த கடைசி லைன் ஞாபகம் இருக்கிறது, ஒளி இருள் நீங்க உயிர் சிவம் ஆகுமே. அப்ப ஒளியும் நீங்க வேண்டும், இதுவும் நீங்க வேண்டும். பாரதி என்ன நினைக்கிறான் இந்த பாடல்ல, இந்த ஒளியை பார்த்திருக்கோம் இல்லையா, இந்த ஒளியை பார்த்த பிறகு இந்த ஒளி எங்கெல்லாம் இருக்கிறது பார்த்தா ஜோதி தெரிகிறது. அந்த ஜோதி எப்படி இருக்குன்னு சொல்லலாம். அடுத்த பாடல் ஃபுல்லா இந்த ஜோதி எப்படி இருக்குதான். அந்த 4 நான் ஏற்கனவே படிச்சு காட்டினேன் உங்களுக்கு. அந்த 4 எதுக்கு இன்னும் ஜோதி 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 தான். அது நல்ல காலம் அது கோதின்னு போட்டது வந்து சுந்தரராஜன் மாத்திட்டார். அது அவனுக்கே பொறுக்கல. அதாவது பப்ளிஷர் என்ன நினைச்சான், இன்னும் எல்லாம் ஜோதி ஜோதின்னு இருக்கு, வேற ஒன்றும் தெரியாது அவருக்கு அப்படின்னு அவனே கொஞ்சம் மாத்தி போட்டான். ஆனா அந்த பாட்டை பாருங்க, அந்த பாட்டுல வந்து கம்ப்ளீட் ஜோதி. ஸோ நமக்கு அது பூரா பார்க்கக்கூடிய நேரம் கிடையாது. அதை ஒரு முறை படிக்கிறேன், படித்து விட்டு நம்ம அதை தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். ஜோதி என்னும் கரையற்ற வெள்ளம் தோன்றி எங்கும் திரை கொண்டு பாய, ஜோதி என்னும் பெருங்கடல் ஜோதி, ஜோதி என்னும் பெருங்கடல் ஜோதி சூறை மாசரு ஜோதி அனந்தம், ஜோதி என்னும் நிறைவு இவ்துலகை சூழ்ந்து நிற்ப ஒரு தனி நெஞ்சம் சோதி என்றதோர் சிற்றுருள் சேர குமைந்து சோறும் கொடுமை இதென்ன என்று நம்ம பார்க்க இருக்கிறோம். இதுல அடுத்த சொல்றது வந்து ஜோதியை பற்றி பூரா விளக்குகிறான். ஜோதியினுடைய பல பரிமாணங்களை சொல்லுகிறான். அது சொல்லும் போது நமக்கு புரிகிறது, இந்த ஒளியிலே இருளும் கலந்திருக்கிறது. அவன் சொன்னாலே, இருளை நீ என்னோட கலந்து விட்டாயா என்று. அப்போ இந்த ஒளி என்பது பேரொளியாக மாறுகிறது என்று பார்க்க இருக்கிறோம். ஆகவே இந்த அளவில் ஓரளவுக்கு இன்றைய தினம் நாம் இந்த பாடலை பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து இதை பார்ப்போம் என்று சொல்லி பாரதி அனுபவத்திலே மூழ்கலாம். யாரும் உங்களை வந்து கையை கட்டி போடல. பாரதி எடுங்க, படிங்க, எந்த பக்கத்தை வேணா திருப்புங்க. நம்ம ஏற்கனவே சொன்னதெல்லாம் மறுபடி பாருங்கள். பாரதி வந்து ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையாக இருக்கிறான். பாரதி இந்த வாழ்க்கையினுடைய பெரிய துணையாக விளங்குகிறான். பாரதி நமது இலக்கிய பயணத்தை இன்பமாக்கி கொண்டிருக்கிறான். எனவே பாரதி நாமத்தை மறுபடியும் போற்றி வணங்கி இந்த அளவிலே நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.